2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் தொடர்ந்தேச்சியாக ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். இவ்விதமாக வேதம் நமக்கு போதிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வெற்றி பெறுவது என்று சொன்னால் நாம் நினைத்ததை சாதிப்பதல்ல, அவர் நமக்கென்று திட்டம் வைத்ததை நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பது தான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக வெற்றியாக வேதம் போதிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதில் தீர்மானங்கள் மிகவும் முக்கியம் என்பதை கடந்த 2-3 வாரங்களாக நாம் குறிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், உபாகம புஸ்தகம் 30வது அதிகாரத்தில் நாம் இந்த வசனங்களை வாசித்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். தீர்மானங்கள் செய்வது எவ்வளவு அவசியம், அது தெய்வீகமான முறைமையாக இருக்கிறது. அந்த முறையை பின்பற்றுவது ஒரு அற்புதமான செயல் என்பதையும் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகையினால உபாகமம் 30வது அதிகாரம் 19-20 ஆகிய வசனங்களை நாம் இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். இணைந்து நாம் வாசிக்கலாம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவரை சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரை உனக்கு ஜீவனம் தீர்க்காயுஸ். போன வாரம் இதை நம்ம அற்புதமான இந்த வசனத்தை நாம் கவனித்திருக்கிறோம். இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது தீர்மானம் எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? தீர்மானம் எடுக்காமல் இருப்பதற்கான ஒரு அமைப்பு அங்கு இல்லை. ஆண்டவரே தெய்வீகமான முறையில் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது இதோ மரணத்தையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் இல்லையா, சாபத்தையும் நான் வைத்திருக்கிறேன், நீங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும், நலமாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ இந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்கிறது, இவைகளெல்லாம் இருக்கிறது. நீங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும், நலமாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் என்பதை கவனித்திருக்கிறோம். தெரிந்து கொள்ளும் பொழுது தீர்மானங்கள் செயலோடு என்ன செய்யப்படுகிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கடந்த வாரத்தில் நம்ம கவனிச்சிருக்கிறோம். அதனால தான் நல்ல தீர்மானம் எடுத்தும் நல்ல மாற்றங்கள் ஏன் வரவில்லை என்று கேட்டால், நல்ல தீர்மானங்களோட நற்செயல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். அப்போ வருஷத்தின் ஆரம்பத்திலோ அல்லது வாழ்நாளில் நம்ம நல்ல தீர்மானங்களெல்லாம் எடுக்க தான் செய்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாரும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், வாழ்க்கையில் எல்லாரும் தீர்மானங்களை நம்ம எடுத்திருக்கிறோம். ஆனால் ஏன் அது இன்னும் பெருசாக அதனால் பெரிய மாற்றங்களெல்லாம் ஒன்றும் வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், தீர்மானம் எடுத்ததோடு சரி, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்தேர்ச்சியாக செய்வதற்கான சில செயல்களை நம்ம செய்யாமல் தவறினதின் விளைவு, நல்ல தீர்மானங்களை நம்ம எடுத்திருந்தாலும் பெரிய நல்ல மாற்றங்களெல்லாம் வாழ்க்கையில் என்ன செய்யலை, வரல. ஆகையினால நல் தீர்மானங்களோடு நல் மாற்றங்கள் இணைக்கப்படுகிறது என்பதை வேதம் ரொம்ப அற்புதமாக போதிக்கிறோம். அப்படி என்ன செயல் நம்ம செய்யணும், கடந்த வாரத்தில் கற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு நினைவு போட்ட வேண்டும் என்று சொன்னால், நான் தகப்பனுடைய வீட்டிற்கு போய் அப்படின்னு கெட்டகுமாரன் தீர்மானம் பண்ணுறார். ஒரு வருஷம் கழித்து வாசிச்சிங்கன்னு சொன்னால் அவன் எழுந்து போய் அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். அப்போது அவர் போகணுன்னு தீர்மானம் பண்ணுறாரு, எழுந்து என்ன செய்கிறாரு, போகிறாரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். 3rd சர்வீஸுக்கு வரணும்னு தீர்மானம் பண்ணோம். அதுக்கு ஏற்ற செயல் பண்ணனால இப்போ எங்கே உட்காந்துருக்குறோம், 3வது ஆராதனையில் அமர்ந்திருக்கிறோம். இதுவெல்லாம் பொதுவான அறிவோடு கூட இணைக்கப்பட்ட அற்புதமான விஷயங்கள், அதை மெச்சிக்கொள்கிறோம். ஆனால் பைபிளில் ஒரு ஆழமான ஒரு கோணத்தை வேதம் நமக்கு போதிக்கிறோம். எப்படி என்று நாம் அதை கவனிப்போம் என்று சொன்னால், நீங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டு 20ஆம் வசனத்தில் பிற்பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாக இருக்கிறேன். எப்படி இருக்கிறது என்று கேட்டால், பாருங்கள், அந்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு எப்படி இருக்கிறீங்க, அந்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வாழ்ந்திருக்கும்படிக்கு நீயும் உன் குடும்பமும் வாழ்ந்திருக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால், 2 சென்ட் லேண்டை முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வாங்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறது ஓகே இல்லையா, அது தவறுன்னு நம்ம சொல்ல. இப்போ கோயம்புத்தூரில் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ உடனே இடம் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க அல்லவா. அது இயல்பான ஒரு விஷயம் தானே, அது ஞானமான ஒரு விஷயந்தான், அது ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பைபிள் ரொம்ப வேறொரு கோணத்தில் ரொம்ப அற்புதமாக போதிக்கிறோம். ஏன் அதை கவனிக்க வேண்டும் என்று கேட்டால், வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதும் கண்களை தெளிவாக்கக்கூடியதும் பேதையை என்னவாக மாற்றக்கூடியது, ஞானியாக மாற்றக்கூடியது. அப்போ தெய்வீக கண்ணோட்டத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொது அறிவை வேணாம்னு சொல்கிறோமா, வேணும். ஆனால் கர்த்தர் நீதிமானுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்கள், நீதிமானுக்கென்று என்ன வைத்திருக்கிறாருங்க, மெய் ஞானத்தை வச்சிருக்கிறார்.
அப்போ நீங்கள் குடியிருக்கும்படிக்கு, நீங்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அடுத்த வசனங்களெல்லாம் வரக்கூடிய வாரங்களில் தான் கவனிக்கணும். முதலாவது குறிப்பு என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், ஜீவனை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது செய்யக்கூடிய விஷயம் என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூறணும். சிலர் எப்படி இதை நினைக்கிறாங்கன்னா, இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது. நான் நினச்சி இதை பண்ணணும், அதை பண்ணணும் இல்லையா, இதை சம்பாதிக்கணும், இதை சேர்த்து வைக்கணும் இல்லையா, ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் இல்லையா, ஆர்டி போட வேண்டும், எஸ்ஐபி போட வேண்டும். இதெல்லாம் சிலருக்கு நான் சொல்வது விளங்கிக் கொள்ள முடியும். இப்போ சிறுக சிறுக சேர்த்தால்தான் பெருவெள்ளம் வரும். எதற்கு நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதான். இப்படியெல்லாம் சொல்கிறது பொது அறிவு, அது வேணாம்னு சொல்லலை. ஆனால் பைபிள் என்ன நமக்கு போதிக்கிறது? நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது செய்யக்கூடிய விஷயம், தீர்மானம் எடுத்ததுக்கப்புறம் உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. இன்னும் வேதம் எவ்விதம் சிறப்புப்படுத்துகிறது என்று கேட்டால், யூ சூஸ் லைஃப் பை லவ்விங் காட் அப்படின்னு இருக்கார். நீங்கள் ஜீவனை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டால், தேவனிடத்தில் அன்பு கூறுவதன் மூலமாக தான் ஜீவனையே என்ன செய்ய முடியும், தெரிந்து கொள்ள முடியும் என்றும் ஆழப்படுத்துகிறது வேதம், சிறப்புப்படுத்துகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போது அன்பு கூறுவது என்னங்க? அது எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே. இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தி, அன்பை குறித்து பேசினார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்பா அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த வார்த்தை ரொம்ப புழக்கத்தில் இருக்கிறதுனால, 1008 பிரசங்கங்கள் இதில் கேட்டிருக்கிறதுனால நம்ம அன்புன்னா எல்லாமே நமக்கு தெரியும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது, புதிதாக இருக்கிறது இல்லையா. திறந்த மனதோடு வசனத்தை வாசிக்கும் பொழுது இதுவரை கற்றுக்கொண்டதோடு கூட தேவன் அற்புதமான விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான தேவனாக இருக்கிறார். அப்போ அன்பு கூறுவது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று ஒரு கேள்வி கேட்பீர்கள் என்று சொன்னால், அதை புரிந்து கொள்வதற்கு அடிப்படையில் 2 விஷயத்தை நம்ம கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று, பாருங்கள், ஆங்கிலத்தில் சொல்லும்படியாக விரும்புகிறேன், த லவ் ஆஃப் காட் அண்ட் த லவ் ஃபார் காட். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைப்பை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக இருக்கிறேன். முதலாவது, தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் கவனிக்க வேண்டிய விஷயமே என்னவென்று கேட்டால், தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் தேவனிடத்தில் நாம் அன்பு கூற முடியவே முடியாது. நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. ஏன் அன்பு கூற முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்புன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குது அப்படின்னு கேட்டால், என்னை பார்த்து கேட்பீர்கள் என்று சொன்னால், எனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை தான் என்ன செய்வேன், நான் சொல்ல முடியும். எனக்கு என்ன புரிஞ்சிருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் என்னால் செயல்படவும் முடியும். அப்போது என்னுடைய புரிந்து கொள்ளுதலே குறைவாக இருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய புரிந்து கொள்ளுதலே தவறாக இருக்கிறது என்று சொன்னால், செயல்பாடு மாத்திரம் சரியாக வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செயல்பாடும் இப்படி தான் வரும், தப்பாக தான் வரும். அப்போ தேவனுடைய அன்பை அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அன்பை குறித்து நமக்கு என்ன இருக்க வேண்டும், ஒரு அற்புதமான தெளிவு இருக்க வேண்டும். அது ஒரு அம்சத்தை மாத்திரம்தான் இன்றைக்கி நம்ம கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த லவ் ஆஃப் காட் அண்ட் லவ் ஃபார் காட் இல்லையா, இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்பது தான் இதனுடைய மிகப்பெரிய சத்தியமாக இருக்கிறோம். அப்போ வாட் இஸ் லவ் ஆஃப் காட், தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், ஒரு வசனம் சொன்னால் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் அவருடைய அன்பு. அப்புறம் பெரிய லிஸ்ட்டு சொல்கிறார் அல்லவா இல்லையா, மரணம் இருக்கிறது, அப்புறம் பஞ்சம், பசி, பட்டினி, நிர்வாணம் இல்லையா, நாச மோசம், பட்டயம், அப்புறம் எதிர்காலம், நிகழ்காலம், பிசாசு, எல்லாம் பெரிய லிஸ்ட் இருக்கிறோம். அந்த லிஸ்ட்டை நம்ம வாசித்ததுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்டையும் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, கடன் இருக்கிறது, இஎம்ஐ இருக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஐயோ இதெல்லாம் வாழக்கூடிய வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி இல்லை. அதெல்லாம் எழுதிட்டு கடைசியில் சொல்கிற, இவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இன்றைக்கி சில நேரங்களில் சில உறவுகளில் பணம் ஆட்களை என்ன செய்து விடுகிறது, பிரித்து விடுகிறது. அப்படி தானே இல்லையா, பிரித்து விடுகிறது. சில குடும்பங்களில் பொருள் வந்த மாத்திரத்தில் அந்த குடும்பத்துக்குள்ளேயே என்ன வந்து விடுகிறது, பிரிவினை. அதாவது பொருள் இருக்கிறதுனாலையும் பிரிவினை வருது, பொருள் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் பிரிவினை வருகிறது. ஆனால் பவுல் சொல்லக்கூடிய அற்புதமான சத்தியம் என்னவென்று கேட்டால், எது வந்தாலும் எது வராட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது. அவ்வளோ பெரிய அன்பை கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் மேலே நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால், இதை புரிந்து கொள்ளாமல் நம்மால் அதை வெளிப்படுத்த முடியவே முடியாது. அது இன்னொரு கோணத்தில் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், யூ cannot express the love of God without experiencing the love of God ன்னு சொல்லுவேன். தேவனுடைய அன்பை அனுபவிக்காமல் தேவ அன்பை நம்மால் வெளிப்படுத்த முடியாது. இதுக்கும் தீர்மானத்துக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது. நீங்கள் அதை கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது தேவனுடைய அன்பும் தேவன் மீது நாம் காட்டக்கூடிய அன்பும்
ஒரு இடத்துல ரொம்ப அற்புதமாக இணைப்பு ஏற்படுகிறது. என்னவென்று கேட்டால் இந்த அன்புங்கிற வார்த்தை தான். இந்த அன்புங்கிற வார்த்தையினுடைய ஒரு நுணுக்கம் எப்படி இருக்குது என்று கேட்டால், அன்புங்கிறது அது ஒரு வினைச்சொல். சங்கல் அன்புங்கிறது என்னதுங்க? ஒரு வினைச்சொல் இல்லையா? அதாவது இலக்கணம் படித்த காலத்துலேயே அது பெருசாக நமக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இது கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? இட்ஸ் அ வேர்புன்னு சொல்லலாம். வேர்புன்னா என்ன அர்த்தம்? இது செயலோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அன்பு வினைச்சொல் அப்படிங்கிறதுனால இல்லையா, இது செயலில் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறதுனால அன்பை எப்படி தான் புரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டால், அன்பு என்ன செய்கிறது என்பதை வைத்து தான் அன்பு எப்படிப்பட்டது என்பதை என்ன செய்ய முடியும்? விளங்கிக் கொள்ள முடியும். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். அன்புன்னு என்ன சொல்லுங்க? வினை சொல்லுன்னு இருக்கிறது. இப்போ பாருங்கள், வினை சொல்லாக இருக்கிறதுனால வாட் இஸ் லவ்னு டிஃபைன் பண்ணுறதை காட்டிலும் சி வாட் லவ் டஸ், அன்பு என்ன செய்கிறது என்பதை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? விளங்கிக் கொள்ள முடியும். அப்போ அன்பு எப்படிப்பட்டது? யோவான் 3:16 இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அற்புதமான வார்த்தை. ஒருவராகிலும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ அன்புனா எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? அன்பு வினை சொல்லுன்னு நம்ம சொன்னோம் அல்லவா? அப்போ அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி அன்பு கூர்ந்தார்? நீங்கள் கவனிக்கிறது பார்த்தா இன்னும் 1:30 மணி ஆகலையே. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறது. எப்படி அன்பு கூர்ந்தார் இல்லையா? ஒருவராகிலும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய். அப்போ அன்பு கூர்ந்தார்னா எப்படிங்க அன்பு கூர்ந்தாரு? அவரையே என்ன செஞ்சுருக்கிறாரு? எத்தனை பேர் அதை புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் ஒரு கல்யாணம் நடந்தது இல்லையா? கல்யாணத்தில் அற்புதமான தேவ மனிதன் பிரசங்கம் பண்ணார். அவர் 1 Corinthians 13 தான் பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கம் பண்ணும் பொழுது அன்பை குறித்து சொல்லியிருக்கிறது அல்லவா? அன்பு என்ன பண்ணும்னு போட்டிருக்கிறோம். அன்பு என்ன பண்ணும், என்ன பண்ணாது, இதை வச்சு எது அன்பு எது அன்பு இல்லைன்னு என்ன செய்ய முடியும்? நிதானிக்க முடியும் என்பதுதான் அவனுடைய கருத்து. அப்போ அன்புக்கு பொறாமை இல்லைன்னு இருக்கிறது. அன்பு தற்பொழிவை நாடாதுன்னு இருக்கிறது. முதல் வார்த்தையை அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை என்பதான் நம்ம கவனிக்கிறோம். அப்போ பிரசங்கியார் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னோம்னா, பாருங்கள், உங்கள் மனைவி பார்த்து கணவனை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறதுல எந்த விதமான தப்பு கிடையாது. அது சொல்கிறது ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கிறது, ரொம்ப கிளாமரஸாக இருக்கிறது, அதான் சரிதான், இருக்கட்டும். அப்போ ஐ லவ் யூன்னு சொன்னால், நான் உன்னில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால், அது சொன்னதுக்கப்புறம் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், தந்தருளி அன்பு கூர்ந்தார் இருக்கிறல்லவா? அப்போ அவர் எப்படி அற்புதமாக கருத்து சொன்னார்ன்னு கேட்டால், ஐ லவ் யூன்னு சொன்னதோட சரி, அதனுடைய செயலாக்கம் எப்படி வரும் என்று கேட்டால், ஐ லவ் யூன்னு சொன்னவங்க யாருக்கு ஐ லவ் யூ, அதாவது மனைவிக்கு கணவன் சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அவர்களோடு பொறுமையாக இருக்க வேண்டும். அவர்களோடு எப்படி இருக்க வேண்டும்? பொறுமையாக இருக்கணும். 10 மணிக்கு 11 மணிக்கு சர்வீஸு, 10:30 மணிக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்புவோம் அப்படின்னு 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் 10:30 மணிக்கு காரில் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் எப்பொழுது தான் வருவார்கள்? நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? நம்ம சர்ச்சில் கிடையாது, ஏன் வேற எங்கேயோ. நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? இந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 10:10க்கு தான் என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்போ வரும்பொழுது உங்களுக்குள்ள ஐ லவ் யூ சொன்னது உண்மை தான். இப்போ ஐ லவ் யூ என்ன பண்ணணும்? அதை ஏன் கேட்குறீங்க? அதனால தான் இன்றைக்கி லேட்டாகவே நாங்கள் என்ன செஞ்சோம், புரியுதாங்க? பொறுமையாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? வளர்ந்து வந்த காலத்துலலாம் இந்த சின்ன வயசில் 5வது 6வது 7வது எல்லாம் படிக்கும், ஐ லவ் யூ சொல்லிட்டான் தெரியுமா அப்படின்னு சொன்னால் அது பெரிய நியூஸ் மாதிரி. அவனுக்கு லவ்வுக்கு ஸ்பெல்லிங்கும் தெரியாது, சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் தெரியாது. நான் சொல்லுங்க புரியுதுதான்? அதெல்லாம் இருக்கட்டும், அந்த வயசில் அப்படி தான் இருக்கும். ஆனால் வளர்ந்து வர 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 புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று கேட்டால், தேவன் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எங்கேயோ உட்காந்துட்டு ஐ லவ் யூ அப்படியெல்லாம் சொல்லலை. தன்னுடைய மேன்மையை விட்டு தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம், அதாவது சாதாரண மரணம் அல்ல, சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி என் மேல் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்ல. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். நான் அவரிடம் போவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர் என்னிடம் வந்தாலே ஒழிய நானாக அவரிடம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. என் மேல் வைத்த அன்பின் விளைவாக தன்னுடைய மேன்மையை துறந்து இந்த கோயம்புத்தூருக்கு கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். இதுதான் அன்பு. எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? அப்போ அன்பு என்று சொல்லும் பொழுது செயல்படுகிறது. அப்போது யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
இல்லையா? நான் உங்களுக்கு சொன்னது போல, ஒருவராகிலும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்து அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அதுக்கு வேற வியாக்கியானம் சொல்ல முடியுமா? இல்லை இல்லை, செயலுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ 1 யோவான் 3:16 நிறைய பேருக்கு நம்ம ஞாபகம் வச்சுருக்கிறோமோ இல்லையோ தெரியல. ஆனால் யோவான் 3:16 எல்லாருக்கும் என்ன செய்யும்? ஞாபகம் இருக்கும். இப்போ 1 யோவான் 3:16 வாசிப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கேயும் அன்பை குறித்து தான் சொல்லியிருக்கிறது. ஆனால் அங்கு அன்பு நம்முடைய பட்சத்தில் எப்படி செயலாக்கம் பெற வேண்டும் என்பதை குறித்து அங்கு ரொம்ப அற்புதமாக போதிக்கிறது. ஏன் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறோம்? இதை அடிப்படையாக வச்சு தான் சத்தியமே இன்றைக்கி விளங்கக்கூடியதாக இருக்கிறது. 1 யோவான் 3:16 அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் எல்லாரும் இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். இவ்விதமாக இருக்கிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க, இப்போ அவர் ஜீவனை கொடுத்ததுனால அன்பு இன்னங்கிறத நாம் புரிஞ்சிருக்கிறோம். இப்போ அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? இது கொஞ்சம் சவாலாக இருக்கிறது இல்லையா? இப்போ இன்னொரு வகையில் அதை எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், யோவான் 3:16 பிடிக்குதா? 1 யோவான் 3:16 பிடிச்சிருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். நான் சிம்பிளாக தானே கேட்குறேன். யோவான் 3:16 பிடிச்சதா? 1 யோவான் 3:16 பிடிச்சதா? ஏன் யோவான் 3:16 பிடிச்சது? அவர் கொடுக்குறாரு. 1 யோவான் 3:16 ஏன் பிடிக்க மாட்டேங்குது? யோவான் 3:16 அவர் உயிரை கொடுக்குறாரு. 1 யோவான் 3:16 வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம உயிரை என்ன செஞ்சிருவாங்க? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் கொடுக்கணுன்னா ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பெரிய அன்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். உண்மை. அதே அன்பை தான் கூற சொல்கிறார். அவர் மீது அன்பு, நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி, அந்த தேசத்தை நீங்கள் செழித்திருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூர்ந்து அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் முக்கிய விஷயம் என்னவென்று கேட்டால் அன்பு செயல் நிறைந்ததாக இருக்கிறது. எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள், அன்பு எப்படிப்பட்டதுங்க? ஏன் இந்த செயலுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம்? தீர்மானம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கட்டாயம் எதோடு இணைக்கப்படுகிறது? செயலோடு இணைக்கப்படுகிறது. அது எந்த மாதிரி செயலாக இருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது தான் இது ஒரு சாதாரண என்னுடைய வைராக்கியத்தின் அடிப்படையிலையோ, என்னுடைய திறமையின் அடிப்படையிலையோ, இல்லையா என்னுடைய முயற்சியின் அடிப்படையிலோ இருக்கக்கூடிய ஒரு செயல் அல்ல. இது தேவனுடைய அன்போடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இணைக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் இவ்விதம் உதாரணப்படுத்தினால் நம்ம எல்லாரும் வழங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் இல்லையா? இப்போ பேதுரு இருக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட ஆண்டவராகிய இயேசு ஒரு வார்த்தை கேட்குறார். என்ன கேட்குறார் என்று கேட்டால், இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் நீ என்னில் அன்பு கூறுகிறாயா அப்படின்னு சொல்லும் பொழுது பயங்கரமான ஒரு பதில் சொல்கிறார் பேதுரு. நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்பதை உமக்கே தெரியும்னு சொல்கிறார். எந்த அர்த்தத்தில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், ஆண்டவர் என் அன்பை பற்றி உமக்கு நல்லாவே தெரியும். எப்படின்னு கேட்டோம்னா, இன்றைக்கி சாயங்காலம் செத்தாலும் உம்மை கூட தான் நான் இருப்பேன், சாவே வந்தாலும் உம்மோடு தான் நான், எனக்கு சாவு உம்மோடு தான் அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் ஒரு 6 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் மதர் ப்ராமிஸாக இவருக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான். இந்த மாதிரி ஆள்கிட்ட நீ என்னில் அன்பு கூறுகிறாயான்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? அதனால தான் அவர் சொல்கிறார், நான் அன்பு கூறுகிறேன் என்பது உமக்கே தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ பலவீனப்பட்டவன், எவ்வளோ குறை உள்ளவன், இந்த குறை உள்ளவன்கிட்ட அன்பு கூறுகிறாயான்னு கேட்டாருன்னா, இந்த குறை உள்ளவன் அன்பு கூர்ந்தால் எப்படி தான் அன்பு கூறுவான்? குறையாகத்தான். எனக்கு அன்பை குறிச்சே புரிஞ்சுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது, புரியாத ஒரு ஆள் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் அந்த அன்பு எப்படி தான் இருக்கும்? குறை உள்ளதாகத்தான் இருக்கும். அப்போ அந்த நிலைமையில் நம்ம கர்த்தர் அன்பு கூறணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலைமையில் கர்த்தர் அன்பு கூற சொல்லலை. அவர் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அந்த தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுவதற்கு அவரே நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் உதவி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்னா, எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் அன்பு கூறுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு சாதகமாக இருந்தால் அன்பாக இருக்குங்க, எனக்கு பாதகமாக வந்துருச்சுன்னா அன்பு என்னவா மாறிடும்? வம்பம் மாறிடும். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு இல்லையா? நான் 4 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. அதெல்லாம் ஃபோட்டோகிராஃபெல்லாம் சூப்பராகலாம் எடுத்தாங்க, பிரியாணி எல்லாம் போட்டாங்க, சந்தோஷம். 4 மாதத்துக்கு அப்புறம் இப்போ ஒத்து வரல, எனக்கு ஒன்றை பிடிக்கல, அதனால் நம்ம இப்போ டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் இல்லையா? அப்போது கல்யாணத்தன்னைக்கு என்ன சொன்னான் இல்லையா? அதான் ப்ரீ வெட்டிங் ஷூட்டில் என்ன பண்ணாங்க? அவன் இங்கேருந்து ஓடி வர, அவன் அங்கேருந்து ஓடி வர இல்லையா? அப்படியே கை விரிக்க, இடையில கேமராமேன் தான் கீழே விழுந்தான். நான் சொல்கிற வேலைக்கு சொல்ல முடிகிறதா? புரியுதா? அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்கிறது, சூப்பராக தான் இருக்கிறது இல்லையா? அப்புறம் ஐ லவ் யூன்னு சொல்கிறது என்ன, இப்படின்னு சொல்கிறது என்ன, இப்படின்னு சொல்கிறது என்ன
அதெல்லாம் கரெக்டு தான். 4 மாதத்தில் என்னையாச்சு இல்லையா? ஃபஸ்ட்டு 2 மாதம் அங்கங்கே சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் உழைச்சி சாப்பிட்ணும் அல்லவா? மொய் காசு எவ்வளோக்கு நாள் நிற்கும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் அப்பா அம்மாவே எடுத்திருப்பாங்க, அதை கழிச்சிருப்பாங்க எக்ஸ்பென்ஸ் எல்லாம். நான் சொல்ல புரிகிறதா? எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்? இப்போ சொல்கிறார், எனக்கு ஒன்றும் என்ன செய்யலை, பிடிக்கல. அப்புறம் சர்ச்சில் சொன்னீங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இல்லையா உன்னை நேசிக்கவும் கனப்படுத்தவும் ஆதரிக்கவும். ஏன் நான் இவ்வளவு மனப்பாடமாக சொல்கிறேன்னா, கல்யாணம் நடத்தி வைக்கிறதுனால. நான் சொல்கிறது வெளியே கொள்ள முடிகிறதா? ஆதரிக்கவும் கனப்படுத்தவும் காப்பாற்றவும் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். சில சபைகளில் இந்த வார்த்தை சொல்லுவாங்க, அவர்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம், நீரும் கேட்டிருக்கிறீர். அப்படின்னா கேட்ட நாங்கள் ரிசப்ஷனோடு போய்விடுவோம். நீர் கேட்டிருக்கிறீர், உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் கர்த்தர் சாட்சியாக இருப்பார். எப்படிங்க? உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் கர்த்தர். பொதுவாக சாட்சி கையெழுத்தெல்லாம் போட்டு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா கல்யாணத்தில்? யூஸ்வலாக நான் பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, குடும்பத்தில் ரொம்ப மூத்தவங்க வயசானவங்க அவங்கள கொண்டாந்து சாட்சி போட்டோம்னா சாட்சி போட்ட கையோடு அவங்க போயிடுவாங்க. நான் சொல்கிறது புரிகிறதா? அப்புறம் பிரச்சனை வந்துச்சுன்னா, யாருப்பா சாட்சி கையெழுத்து போட்டது, கேரண்டாரை கூப்பிடு அப்படின்னா அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டெல்லாம் என்ன செய்ய முடியாது. நான் சொல்கிறது விளையும் கொள்ள முடிகிறதா? எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கிறோம்? எனக்குன்னு அன்புன்னா எனக்கு அப்படி தாங்க புரிஞ்சிருக்கிறது. ஏன் அன்பெல்லாம் 4 மாதம், அதையும் தாண்டி. நான் சொல்கிறது கொஞ்சம் பேருக்கு தான் புரியும், போகாது. புரியுதா உங்களுக்கு? இதையெல்லாம் கேட்டு ஏதோ மீடியாவில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இல்லையா, சென்டிமெண்டல் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இல்லையா, நீ இல்லாமல் நான் இல்லை இல்லையா, என் இதயம் உனக்காக துடிக்கிறது, அதில் 2 பிளாக் வந்திருக்கிறது, இதெல்லாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இதெல்லாம் கேட்டு ஏமாந்துருவாங்க இல்லையா? இதெல்லாம் கேட்டு இதுதான் அன்புன்னு என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க இல்லையா? ஒரு டீ வாங்கி இல்லையா, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி அதில் 2 ஸ்ட்ரா போட்டு அரை மணி நேரம் அங்கே உட்காருவதற்காக நீ ஊது நான் இழுக்கிறேன்ட்டு நான் சொல்ல புரிகிறதா? இதுக்கும் வாழ்க்கைக்கு என்ன கிடையாதுங்க, எல்லா நேரம் இப்படி இருக்கணும்னு அவசியமோ கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு புரிந்து கொள்ளுதல் வச்சிருக்கக்கூடிய ஒரு மனுஷங்கிட்ட போய் உன் தேவனாகி கர்த்தத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்னா அவன் எப்படி அன்பு கூறுவான்? நான் கேட்குறதெல்லாம் அவர் கொடுத்தாருன்னா அன்பு கூறுவேன். அவர் நான் கேட்குறது கொடுக்கலன்னு சொன்னால் கொடுக்கல இல்லை, கொடுக்கறதுக்கு லேட்டு பண்ணால. சிலர் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க. நான் கேட்டால் அவர் கொடுக்கல, நான் எதுக்கு நேரத்தில் வரணும், இல்லாட்டாலும் நீங்கள் நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? புரியுதா உங்களுக்கு? அப்போ கொஞ்சம் ஒருத்தர் ரொம்ப அற்புதமாக சொன்னார், பக்த கோடிகளுக்கும் சீஷர்களுக்கும் என்ன வித்தியாசம்? பக்த கோடிகள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், கேட்குறதெல்லாம் கொடுக்குற வரைக்கும் பக்தியாக இருப்பாங்க. சீஷர்கள் கேட்டு கொடுக்காவிட்டாலும் நாங்கள் யாரிடம் போவோம்? நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா உள்ளது. எத்தனை பேர் இப்போ நம்ம பக்த கோடியா சீஷர்களா? சீஷர்கள். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ குறிப்பு என்ன? இப்படிப்பட்ட ஒரு குறைவுள்ள ஒரு மனிதன் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் எப்படி அன்பு கூற முடியும்? அப்போ நான் சொன்னது போல் சூழ்நிலை சாதகமாக இருந்தால் அன்பாக இருக்கும், கொஞ்சம் பாதகமாக இருக்குன்னா, கொஞ்சம் சவால் வந்துருச்சுன்னா, ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. அப்போ நம்மளால் தாக்கு பிடிக்க முடியலன்னா அப்புறம் ஏங்க அவனை குறை சொல்கிறீங்க? ஏன் அவங்கள மட்டுப்படுது? அவனாலே முடியலன்னு சொல்கிறாங்க இல்லையா? முடியாதவங்ககிட்ட ஏன் பண்ணுன்னு வற்புறுத்துறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் அல்ல. பின்ன எப்படி நமக்கு உதவி செய்கிறார்? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நீ வாழ்ந்திருக்கும்படிக்கு, குடும்பமாக சுகித்திருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்படி அன்பு கூறுவதற்கு எனக்கு உதவி செய்கிறார்? அன்பு செயல் நிறைந்த வார்த்தையாக இருக்கிறபடினால இது வெறும் அன்பு கூறுவது என்ற வார்த்தையோடு நின்று விடாதபடிக்கு என் வாழ்க்கை முறையை இது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறாரு? ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான அடிப்படையான உபதேச சத்தியமாக இருக்கிற கற்றுக்கொள்வது மிக மிகவும் அவசியம். ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், வேதமை வீதமாக நமக்கு போதிக்கிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. ரொம்ப அற்புதமான விஷயம். ஹவு கேன் ஐ லவ் காட் இல்லையா? கம்பேரிட்டிவ்லி ஆண்டவர் என்னால் வச்சிருக்கிற அன்பை நான் யோசித்து இல்லையா, ருசித்து அனுபவித்து பார்க்கும் பொழுது நான்லாம் எப்படிங்க அந்த ஆண்டவர் மேலே அவ்வளோ பெரிய அன்பை வெளிப்படுத்த முடியும்? ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்மளால் தாங்க முடியல. அப்படிப்பட்ட ஒருவர் இவ்விதமாக உண்மையாகவே சொல்கிறார். அவர் சொல்கிறார், நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை கொடுக்கறது எனக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னாரு இல்லையா? சின்சியராக சொல்கிறாங்க. ஏங்க யோசனையாக இருக்கிறது? எங்க ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை கொடுக்கறது அது என்ன பெரிய, அது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? அவன் கொடுக்கலாமே. அவங்க எப்படி எந்த ஆங்கிளில் வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போது ஆண்டவருக்கு நான் என் வாழ்க்கையை கொடுத்ததுக்கப்புறம்
ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல், ஒரு சவால் வந்து யாராவது கத்தி கொண்டாந்து என் கழுத்தில் வச்சுட்டு இயேசுவை மறுதளிப்பியான்னு சொன்னால் நான்லாம் மறுதளிச்சிருவேங்க. எனக்கு அப்படிப்பட்ட கான்ஸ்டியூஷன் தான் இருக்கிறது, அப்படிப்பட்ட மைண்டு தான் இருக்கிறது. ஆகினால அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் பின்மாற்றம் அடைஞ்சிட்டோம்னா என்ன பண்ணுறது? பயத்தினால தான் யாருக்கிட்டேயே வரல. நான் சொல்கிறது அதாவது அவங்க வந்து அது நம்மளை ஓட்டுறதுக்காக சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறார், இதை வந்து நீங்கள் வேறு மாதிரி நிர்தானிக்கலாம். நான் ஏன் பைபிள் வாசிக்கலைன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இது எப்படி இருக்கிறது? நான் சொல்லுவேன் உங்களுக்கு புரிகிறதா? ஜெனுவினாக கூட இருக்கலாம், ஆனால் நான் சொல்வதை விளங்கி கொள்ள முடிகிறதா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி நான் அவர்கிட்ட அன்பு கூற முடியும்? எனக்கு பயம் இருக்கிறது. ஒரு வேளை பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால் நிற்க முடியல அப்படின்னு சொன்னோம்னா இதை இன்னொரு கோணத்தில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறோம்? உங்களை பார்த்தா நிறைய பாயிண்ட்டாக வருது. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? ஒரு அம்மா வந்து திருமண அந்த வாக்குறுதியில் கீழ்ப்படிவேங்கிற வார்த்தையை அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ மேற்கத்திய நாடுகளெல்லாம் எப்படி ஆகி போச்சுன்னா, நீங்கள் எழுதிட்டு வாங்க, நீங்கள் என்ன எழுதி கொடுக்குறீங்களோ அதை நாங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அப்போது கீழ்ப்படிதல்ங்கிற வார்த்தையை இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் கீழ்ப்படியக்கூடாதுன்னு வார்த்தையை இன்க்ளூட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னோம்னா, கீழ்ப்படிவேன்னு சொல்லிட்டு கீழ்ப்படியல அப்படின்னா தப்பாக போயிடும். அதுக்கு நல்ல ஐடியா மாதிரி பார்க்கக்கூடாது. நான் சொல்கிற விளங்கி கொள்ள முடியாதுதான். கீழ்ப்படிவேன்னு எழுதி கீழ்ப்படியலன்னா தப்பாக போயிடும். அதுக்கு அந்த வார்த்தையே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? வசதி வந்தால், அதாவது எனக்கு சாதகமாக இருந்தால் கீழ்ப்படிவேன் இல்லையா? எனக்கு பாதகமாக இருந்தால் அதான் நான் முன்னமே சொல்லலையே, கீழ்ப்படிவேன்னு சொன்னேன்னா நான் சொல்லவே இல்லையே. அப்போ நான் செய்யணுன்னு இந்த மாதிரி அறிவாளிகள் இருக்கக்கூடிய உலகத்தில் உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் அவர் உதவி இல்லாமல் நம்மால் செய்ய முடியவே முடியாது. எத்தனை பேர் புரிந்தாமே? இன்னொரு அற்புதமான வசனம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராகவே. கவனிச்சிருக்கீங்களா? இதுதான் உண்மையான அன்பு. நாம் உண்மை இல்லை, எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்தும், என்னையும் சேர்த்து எல்லார் வாழ்க்கையில் நிறைய நிலைகளில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கவில்லை. அதுக்காக அவர் அதே மாதிரி நீயே உண்மையல்ல, நான் எதுக்கு உனக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தோரணை எடுத்திருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் ஒருவரும் ஆலயத்தில் அமர்ந்திருப்பது கூடாத காரியம். நான் உண்மை இல்லாதவனாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராகவே இருந்திருக்கிறார். காரணம் என்னவென்று கேட்டால் பைபிள் சொல்லுகிறது, உண்மை இல்லாதவராக இருக்க அவரால் முடியவே. எத்தனை பேர் அதுக்காக சந்தோஷப்படுறீங்க? அப்போ கவனித்து பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், அவரில் எப்படி நான் அன்பு கூற முடியும் என்று கேட்டால் 5வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம் என்று சொன்னால், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் என்ன செய்யாது, வெட்கப்படுத்தார். அப்போ தேவ அன்பு உள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ அப்போஸ்தலர் 1:8 நமக்கு மனசில் வந்திருக்கலாம். அந்த வார்த்தையை நினைவுபடுத்துவது நல்லது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். பெண்டிகாஸ்டல் சபையாக இருக்கிறதுனால அந்த பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் எந்த வசனத்தை தான் முக்கியப்படுத்துவோம்? ரோமர் 5:5 முக்கியப்படுத்துவோமா? அப்போஸ்தலர் 1:8 முக்கியப்படுத்துவோமா? ஏன்னா அங்கே பவர் இருக்கிறது இல்லையா? நான் சொல்கிறேன், பவர் இருக்கிற இடத்துல அன்பும் இருக்கிறது. ஏன்னா ரெண்டுமே யார் தான் கொடுக்குறா இல்லையா? ஏசாயா 11வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் எல்லாம் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலனையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அப்போ அங்கே ஞானம் அவர் தான் கொடுக்குறாரு, இங்கு வல்லமை அவர் தான் கொடுக்குறாரு, இங்கு அன்பும் யார் தான் கொடுக்குறாரு? அவர் தான் கொடுக்குறாரு. அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு சொல்லுங்க? எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ள தான் இருக்கிறார். அப்போ நம்முடைய பலன், நம்முடைய திறமை, நம்முடைய ஞானத்தை வச்சு செயல்படணும்னா அது குறைவாக தான் இருக்கும். ஆனால் அவருடைய பலன், அவருடைய அன்பு, அவருடைய ஞானம் என்று வரும் பொழுது நாம் எதை செய்தாலும் செய்ய வேண்டிய விதமாக செய்வதற்கு அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். அன்பு கூறுவதற்கும் அதுதான், வேலை செய்வதற்கும் அதுதான், படிப்பதற்கும் அதுதான். பாருங்கள், மற்ற எந்த ஒரு கிரியை நம்ம செஞ்சாலும் அதை செய்ய வேண்டிய விதமாக, மறுபடியும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதை செய்ய வேண்டிய விதம் என்று சொன்னால் தேவன் அதை எந்த விதத்தில் செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த விதமாகவே செய்வதற்கு அவரே நமக்கு பலனாக மாறுகிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்ல. அப்படி இல்லைன்னா என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னோம்னா, ஏதோ என்னால் முடிஞ்சதை செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறோம். எத்தனை பேர் நான் சொல்வதை சிந்திக்கிறீர்கள்?
ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வகையில் எப்படி நிதானிக்கணும், அவனால் முடிஞ்சது தானங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அடுத்த கேள்வி கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால் என்ன முடியும்? இப்போ ஒருத்தர் சொல்கிறார் என்னால் ஒன்றுமே முடியாதுங்க. அவர் என்னால் முடிஞ்சது தான் செய்வேன்னா என்ன செய்வார்? நான் சொல்கிறது நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறவர் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கன்னு அதை தான் சொன்னேன். அப்போது அது எந்த ஒரு முடிவுக்கு கொண்டு போகும்? முடிவு தப்பான முடிவு தான் போகும். அதனால தான் பைபிளை நம்ம சரியாக விளங்கி கொண்டோம்னா, என்னால் முடிந்ததை செய்வதற்கல்ல, என்னை கொண்டு தேவனால் செய்யக்கூடியது. சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்னை கொண்டு. இதை புரிஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த பிரமாணத்தை முக்கியப்படுத்துகிறேன் என்று கேட்டால், மறுபடியும் அதை சொல்லும்படியாக விரும்புகிறேன். என்னால் என்ன முடியும் என்று கேட்டால், என்னால் எல்லாமே முடியாது. அதுதான் உண்மை. நான் சொல்றதை புரிந்து கொள்ள முடிகிறதா? தேவனால் என்னை கொண்டு என்ன செய்ய முடியும்? நீங்கள் சிந்திப்பது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களால் என்ன முடியும்? ஏன்னா போன வாரம் தான் நம்ம புலம்பிகிட்டே இருந்திருக்கிறோமே, நம்மளாலெல்லாம் இது முடியவே முடியாது, நமக்கெல்லாம் இது ஒத்தே வராது, நம்மளால் இதையெல்லாம் செஞ்சுக்கவே முடியாது, இப்படி தானே சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, உன்னால் என்ன முடியும்? உன்னால் ஒன்றும் பெருசா? அதான் போன வாரம் தெரிஞ்சு போச்சே. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? ஆனால் இப்போ கேள்வி எப்படி இருக்குது என்று கேட்டால், உங்களை கொண்டு தேவனால் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்கள் சொல்லுங்கள், புரிந்தவர்கள் இணைந்து சத்தமாய் சொல்ல. உங்களை கொண்டு தேவனால் என்ன செய்ய முடியும்? என்ன வேணாலும் செய்ய முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன வேணாலும் செய்வாருங்க அவரு. அப்போ உங்களை சரியான விதத்தில் அன்பு கூற வைப்பாரா? ஆமாம். ஏன்னா அவர் செய்யலைன்னா நம்மளால முடியவே முடியாது. ஏன் இதை மறுபடியும் கவனிக்கிறோம் என்று கேட்டால், அன்பு வெறும் வார்த்தை அல்ல, அன்பு எப்படி இருக்கிறது? செயலாகிறது. அப்போ அந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால, உன் தேவனாகிய கர்த்தரத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்னு சொல்லும் பொழுது இது எப்படி வாழ்க்கையில் வெளிப்படுகிறது? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துக்கு வர வேண்டாம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியத்தை நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? ஏன் இப்படி ஒவ்வொரு வசனமாக நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, வசனம் இல்லாட்டா வேறு எதை கவனித்தாலும் பிரயோஜனமே இல்லை. வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க, எல்லாரும் மரித்தவர்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று. ரொம்ப அற்புதமான ஒரு பிரமாணம். நிறைய வார்த்தைகள் இருக்கிறதுனால நம்ம அதை எளிமைப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். பவுல் சொல்கிறாரு, பாருங்கள், நமக்காக அவர் மரித்து இப்போ அவர் நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறபடினால் இனி வாழக்கூடியவர்கள் யாருக்காக வாழ வேண்டும்? சிம்பிளான லாஜிக் தான் இல்லையா? நான் செத்துருக்கணுங்க நம்ம எல்லாருமே. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் நம்முடைய மரணத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் மரணத்தை ஜெயித்து நான் பிழைத்திருக்கிறது போல, வாழ்ந்திருக்கிறது போல நீங்களும் வாழ்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருக்கிறபடினால் இனி வாழக்கூடியவர்கள் யாருக்காக வாழ வேண்டும்? எத்தனை பேருக்கு நான் சொல்லுது? அப்போ அவருக்காக வாழணும் அப்படின்னு சொன்னோம்னா, மறுபடியும் அற்புதமான பாடலெல்லாம் நம்ம பாடுறோம். அர்ப்பணிக்கக்கூடிய பாடம், உமக்காக நான் வாழ்வேன் என்றெல்லாம் நம்ம பாடுறோம் அல்லவா? எப்படி வாழணும்? அன்றாட வாழ்க்கையில் அது எப்படி நம்மை அது தாக்கம் செய்கிறது என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், 14ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி இருக்கிறது இல்லையா? கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை என்ன செய்கிறது? The love of God constrains usன்னு இருக்கார், love of God controls usன்னு இருக்கார். அதனுடைய செயலாக எளிமையான விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டால், பவுல் சொல்கிறார், இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் என்ன செய்கிறார்? ஜீவிக்கிறபடினால நாங்கள் எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்படிங்க? எதனால்? அன்பினால். அதனால தான் அவர் சொல்கிறார், த லவ் ஆஃப் காட் கண்ட்ரோல்ஸ். இந்த கண்ட்ரோலுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த கண்ட்ரோல்னு சொன்னாலே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ரொம்ப ரொம்ப கட்டுப்படுத்துகிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். கட்டுப்படுத்தக்கூடியதல்ல, அது தவறான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. இன்னொரு வார்த்தை கம்பல்சஸ்ன்னு இருக்கிற. கம்பல் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் பாருங்கள், ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க அப்படி அந்த அர்த்தம் நம்ம புழக்கத்தில் வச்சுருக்கிறதுனால ஏதோ ஆண்டவன் நம்மளை ரொம்ப வற்புறுத்துறாரு,
நம்ம வேறு வழி இல்லாமல் கீழ்ப்படிய வைக்கிறாரு, வேறு வழி இல்லாமல் அன்பு கூற வைக்கிறாரு அப்படிங்கிற தவறான நிலைக்கு நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாது. இன்னொரு வார்த்தை பயன்படுது, இம்பெல்னு இருக்கிறது. இம்பெல்னு சொன்னோம்னா ஏன் இப்படியெல்லாம் நம்ம பகுத்து படிக்கணும்னா இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இது எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு என்ன செய்யும், விளங்கி கொள்ள முடியும். இம்பெல்னு சொன்னோம்னா வெளிப்புறத்துலேருந்து எனக்கு வற்புறுத்தல் அல்ல, உள்ளாக எனக்கு உந்துதல் இருக்கிறது. சொல்லுங்கள், உள்ளாக எனக்கு உந்துதல் இருக்கிறது. இப்போ ஏன் ஆலயத்துக்கு வந்தேன், வெளியிலேருந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால நான் வந்தேன்னு சொல்லணுமாறாக இது கர்த்தருடைய நாள், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. 1000 நாட்கள் ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கிலும் உங்களுடைய பிரகாரங்களில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும்? அப்போ தாவீது சொல்கிறார், இம்பெல்லிங் சொல்கிறார், எனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ நான் இதை விதம் உங்களுக்கு எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், வெளிப்புற சூழ்நிலைகளின் நிமித்தமாக ஒரு 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 உணர்வு உங்களுக்குள்ளே வந்தாலும், ஆண்டவரே உங்களுக்குள்ளதாக ஒரு அற்புதமான உணர்வை ஏற்படுத்தினாலும், ரெண்டும் எதற்குள்ளாக கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய அன்பின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பது தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? உதாரணப்படுத்தும்படியாக இருக்கிறேன், கட்டாயம் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். வெளிப்புறமாக பார்க்குறோம், பார்த்தோன்னே என்ன நடக்குதுன்னா, அதை பார்த்தோன்னே இதை செய்யணும்னு நமக்குள்ளே என்ன வந்து விடுகிறது, ஒரு எண்ணம் வருகிறது இல்லையா? அப்போது வெளிப்புறத்தை பார்க்கும் பொழுது, உதாரணத்துக்கு நம்ம கவனிப்போம் என்று சொன்னால், ஒருவர் ஒரு பொருள் வச்சுருக்கிறாரு, அந்த பொருள் வச்சுருக்கிறத நம்ம பார்த்தோன்னே இன்வேரியபிளி நமக்குள்ளே என்ன வந்துடும், அந்த பொருள் வாங்கணும்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருகிறோம் இல்லையா? இப்போது சரி, யாரையுமே பார்க்கலிங்க, எனக்கா ஒன்று தோணுது, எனக்கா ஒன்று தோணுது இல்லையா? இப்போ தாவீதை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஜனங்களை எண்ணும்படிக்கு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாயிற்றுன்னு இருக்கிறோம். ஜனங்களை எண்ணும்படிக்கு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாய். இந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு எண்ணம். இன்னொரு வேத பகுதி வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பிசாசு அவனை என்ன செய்தான், ஏவினான். அப்போ யாருமே சொல்லாமல் எண்ணம் வருகிறது, யாரோ சொன்னதினாலும் எண்ணம் வருகிறது. இது ரெண்டுமே செயலாக்க வருவதற்கு என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. பவுல் எப்படி சொல்கிறார் என்று கேட்டால், நான் பார்த்தாலும் சரி, எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தாலும் ரெண்டுமே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குட்பட்டதும் தேவனுடைய அன்பினால் ஆளுகை செய்யப்படக்கூடியதுமாக இருக்கிறது. ஏன் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், நம்மளை வழிக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொன்னால், அது ஏற்ற மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒத்து போயிடுறோம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒத்து போகும்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், அவர்கள் நினைத்ததை நாம் செய்கிறோமே தவிர அவர் நினைத்ததை நம்மால், எதனால் என்ன பார்க்குறோமோ அதனால் என்ன செய்யப்படுகிறோம், வசீகரப்படுகிறோம். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? பவுல் சொல்கிறாரு, எனக்கு உயிர் கொடுத்ததே யார் தான், அவர். ஆகினால வாழ்வது யாருக்காக தான் வாழப்போகிறேன், அவருக்காக வாழப்போகிறேன் என்று சொன்னால், என்னுடைய சகல கிரியைகளும் சகல செயல்பாடுகளும் அவருடைய அன்பினால் நடத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. இது எப்படி வேலை செய்கிறதுங்கிறத கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கட்டாயம் நிதானித்தால்தான் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும். இது எப்படி நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செயல்படுத்துகிறாரு? வாட்சிஸ்னா செய்வேங்க, வந்தால் செய்வேங்க, வரலன்னா என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு அப்ரோச் ஒரு மனுஷன் வச்சிருக்கிறாருன்னு சொன்னோம்னா, அவர் வாழ்க்கையில் பெருசாக எதையும் சாதிக்க முடியவே முடியாது. தேவன் நமக்கு வைத்திருக்கிறதை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ உதவி கட்டாயம் தேவை. அன்பினால் உந்தப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவ அன்பு நமக்கு கட்டாயம் தேவை. அந்த அன்பை நாம உற்பத்தி செய்ய முடியாது. ஏதோ சென்டிமெண்டலாக 4 பாட்டு பாடுறதுனால அது வராது. பரிசுத்த ஆவியினாலே அவருடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் இந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. சொல்லுங்கள், இந்த அன்பு என்ன செய்கிறதுங்க? அது தொழிலையும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தர் உதவி செய்வார், ஆவிக்குரிய நிலையிலும் நம்முடைய வாழ்க்கை எதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ எல்லா விஷயத்திலும் தேவனுடைய அன்பின் ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லலாம். இதை ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லி விளக்கும்படியாக விரும்புகிறேன். 2 கொரிந்தியரில் 11வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், ஊழிய கண்ணோட்டத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, என்னுடைய பிரமாணம் எல்லாவற்றிற்கும் பொருந்தக்கூடியதாகவும் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 2ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடினாலே உங்களுக்காக தேவ வைராக்கியமான, ரொம்ப அற்புதமான வார்த்தை சொல்கிறார், உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்கிறது?
நெருக்கி ஏவுகிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு என்னுடைய உள்ளங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த கோர்வையை கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா இங்கே இடத்துல அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த தேவனுங்கிற வார்த்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்காக மிகுந்த வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வைராக்கியம் எப்படி வேலை செய்யும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதை இன்னொரு கண்ணோட்டத்தில் சொன்னால் விளங்கிக்கலாம். நான் இந்த தீர்மானம் எடுத்திருக்கிறேன், அந்த தீர்மானத்தை கட்டாயம் நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் தீர்மானம் எடுக்கிறாரு. ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் சாதகமாக விஷயம் இருந்ததுனால அவரால் அதை செய்ய முடிந்தது. இப்போ சூழ்நிலை சாதகம் இல்லாமல் கொஞ்சம் பாதகமாக வந்ததுனால நான் கட்டாயம் செய்வேன்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் முதல்ல இந்த தீர்மானமே என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்திருக்கக்கூடாதுங்கிறார். எளிமையான உதாரணம் சொல்லணுன்னா, வருஷத்தின் ஆரம்பத்தில் நான் கட்டாயம் இந்த வருஷம் வெயிட் ரெடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. எல்லாரும் அப்படி எடுப்பாங்களவா? தீர்மானம் எடுத்தாங்க இல்லையா? ஆனால் பிரச்சனை என்ன, அதாவது வருஷம் ஆரம்பத்தில் தீர்மானம் எடுக்கிறதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, 1ஆம் தேதி எல்லோரும் ஸ்வீட் கொடுப்பாங்க. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறது தான். நம்ம சர்ச்சில் நீங்கள் 12 மணிக்கு தீர்மானம் எடுக்கிறீங்க, 12:15 நாங்கள் லட்டு கொடுப்போம். அதுதான் இங்கே நடக்கிறது. நான் சொல்லுங்கள், உங்களுக்கு புரிகிறது தான். அப்போது என்ன பிரச்சனைன்னா, சரி அன்னைக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம தீர்மானத்தை என்ன செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும். சாதகம் இல்லாமல் கொஞ்சம் சவாலாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ தீர்மானத்தை நம்மளால், இப்போ ஏன் வைராக்கியம் எப்படி வேலை செய்யும்னு சொன்னோம்னா, என்னால் முடியும், எனக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அதை நான் செய்வேன். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லாமல் உங்களுக்காக, சொல்லுங்கள் இங்கே தான் விஷயம் இருக்குது, இங்கே தான் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்காக அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற இந்த வீராப்பு அப்படின்னு சொல்லலாம், இந்த முயற்சின்னு சொல்லலாம், இந்த விடாப்பிடியான ஒரு தன்மைன்னு சொல்லலாம். இது என்னுடைய சுய பலத்தினால் வந்ததல்ல, இது தேவனுடைய பலன் என்னுடைய பலனாக மாறி இருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய கான்டெக்ஸ்ட்டை விளங்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக புரிஞ்சுக்கொள்ளலாம். உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், நியமித்திருக்கிறேன். ஐ பெட்ரோத்ட் யூன்னு சொல்கிறார். குறிப்பாக என்னவென்று கேட்டால், ரட்சிக்கப்பட்டவர்களை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நீங்கள் கற்புள்ள கன்னியாக இருக்கும்படிக்கு உங்களை அவருக்கு முன்பாக கொண்டு வருவதற்கு உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம். இதெல்லாம் நடக்கிற விஷயங்களாம். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு கை தூக்கிட்டு வருவாங்க, 2 வாரம் ஒழுங்காக சர்ச்சுக்கு வரலாம், 3ஆவது வாரம் என்ன செய்ய மாட்டாங்க, வராமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நான் மனுஷீகமாக செயல்படுவேன் என்று சொன்னால் இவங்க மேலே எனக்கு கோபம் வரும், இவங்க மேலே எரிச்சல் வரும், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்னு தோணும். அந்த எண்ணத்தோடு அவர்களோடு அணுகுமுறை செய்வேன் என்று சொன்னால் நான் பேசுகிற வார்த்தையே அவங்களுக்கு சரியான விதமாக வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் பவுல் சொல்கிறார், திட்டினாரா, திட்டியிருக்கிறார். கடினமான வார்த்தை உபயோகிச்சிருக்கிறாரா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக தான் சொல்கிறார். புத்தி இல்லாத அப்படி தான் ஆரம்பிக்கிறார். புத்தியே உங்களுக்கு இல்லையா? இவ்வளவு சீக்கிரம் இந்த சுவிசேஷத்தை விட்டு இன்னொரு சுவிசேஷத்துக்கு எப்படி போக முடிஞ்சது அப்படின்னெல்லாம் சொல்கிறார். ஆனால் 4ஆம் அதிகாரம் வரும்பொழுது எப்படி சொல்கிறார் என்று கேட்டால், என் சிறு பிள்ளைகளே எப்படி சொல்கிறாங்க, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் மறுபடியும் உருவாகும்படிக்கு நான் மீண்டும் கர்ப்ப வேதனை படுகிறேன்னு சொல்கிறார். இது எப்படி சாத்தியம், எப்படி இதை உங்களால் செய்ய முடிகிறது என்று கேட்டோம் என்று சொன்னால் பவுலே சொல்கிறாரு, உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் சொல்கிறேன், தேவன் நமக்கு கொடுத்த குடும்பம், தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகள், தேவன் நமக்கு கொடுத்த வேலை, இதை நம்முடைய சுயபலத்தினால சாதிக்க முடியாது. தேவ பலன் கட்டாயம் நமக்கு தேவை. பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்களேன். எபிரேய நிருபத்தில்தான் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நம்முடைய தாய் தகப்பன்மார் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி சில காலம் நம்மை சிரிச்சித்தார்கள். எப்படி இருக்கிறது? தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி சில காலம்னா என்ன அர்த்தம்? சொல்லி பார்த்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இனி இவனுக்கெல்லாம் சொல்லி என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. காரணம் என்னவென்று கேட்டால், அவங்களாலேயே என்ன செய்ய முடியல. ஆனால் இவரோ அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு எவர்களை அவர் நேசிக்கிறாரோ அவர்களை கட்டாயம் கர்த்தர் சிச்சிக்கிறவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், அதை இன்னொரு கோணத்தில் திருப்பினால் அதை விளங்கிக் கொள்வதற்கு எதுவாக இருக்கும். நீங்கள் என்னதான் முரண்டு பண்ணாலும், என்னதான் ஒத்துழைக்காமல் இருந்தாலும், என்னதான் நம்ம குறும்பு பண்ணாலும், கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் விளைவு, நம்மில் நற்கிரியை ஆரம்பித்தவர் கட்டாயம் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? அது ரொம்ப அற்புதமான வார்த்தை. நம்ம கையை பிடிச்சிருக்கிறார் அல்லவா, நம்முடைய கையை அவர் ஒருபோதும் விடுவது, நீங்கள் விட வேண்டும் என்று முயற்சி பண்ணுவதும் அற்பமாக தான் இருக்கும் இல்லையா? ஒருவர் விதமாக இட்ஸ் நாட் ஈஸி டு கம் டு காட்
அண்ட் இட் இஸ் நாட் ஈஸி டு கோ அவே ஃப்ரம் காட். தேவனத்தில் வருவதும் அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. தேவனை விட்டு போவது அவ்வளவு லேசில் நம்மை விடக்கூடிய தேவனே அல்ல. காரணம் என்னவென்று கேட்டால் பவுல் சொல்கிறார், இதற்காக நான் என்ன வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் தேவன். அப்போ பாருங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டுங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருக்கீங்க அல்லவா, இனி அவரால் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பார். எவ்வளோ தூரம் பார்ப்பார்னு நினைக்கிறீங்க? நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டேன், இனி என்னால். அப்போ நான் சொல்லுகிறேன், அவரால் முடிஞ்ச வரைக்கும் செய்வாருங்க. அப்படின்னா எப்படி முடிவு வரும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். பாருங்கள், இந்த உதாரணம் நினைவுக்கு வருகிறார். அப்போ அவங்க ஒருத்தங்க, அவளுடைய கணவனார் இல்லை, அதனால் பிள்ளையினுடைய திருமணம் அதுக்காக பத்திரிக்கை கொடுக்கும்படியாக வந்திருந்தார்கள். அப்போ அவளுடைய சூழ்நிலை நமக்கு தெரியும் அல்லவா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பிள்ளைக்கு நான் செஞ்சுருக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கேன் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய துணியிலேயே இன்னும் செஞ்சுருக்கணும், என்னால் முடியாதுன்னு உங்களுக்கு சூழ்நிலை தெரியும். அப்போது ஆண்டவர் ஒரு உணர்வு கொடுக்குறார். உணர்வு கொடுத்தோடனே அது எவ்விதம் அவளுக்கு பதில் சொல்லப்பட்டது என்று கேட்டால், உங்களால் உங்கள் பிள்ளைக்கு முடிஞ்சதை செஞ்சுருக்கிறீங்க, அவருக்கு இந்த பிள்ளையும் அவர் பிள்ளை தானே, அவரால் முடிஞ்சதை செய்வார். புரிஞ்சவங்களுக்கு ஆமீன் வந்திருக்கணும். திரும்ப சொல்லுகிறேன், என்னால் முடிஞ்சதை என் பிள்ளைக்கு செஞ்சுருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னால் முடிஞ்சதை என் பிள்ளைக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? உங்களால் எவ்வளோ போட முடியுமோ போடுங்க, அது வியாபாரம், அது விவாகம் அல்ல. நான் சொல்ல விலையும் கொள்ள முடியுதா? உங்களால் எவ்வளோ போட முடியுமோ, ஓ நான் சொல்ல புரியும், நிறையா வருது, சொல்ல முடியாது, நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், என்னால் இவ்வளோ தாங்க முடியும், கரெக்டு. அவர் சொல்கிறார், என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறார். தாயின் வயிற்றில் இருந்த நாள் முதல் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், இதுவரைக்கும் செய்திருக்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இது வரைக்கும் எப்படியோ ஒப்பேற்றிட்டோங்க, ஆனால் இனி நம்மளால் முடியவே முடியாது. அவர் சொல்கிறார், இது வரைக்கும் செய்தேன், இனிமேலும் செய்வேன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். இதுதான் தேவ அன்பு, இதுதான் தேவ வைராக்கியம். காலையில் ஃபஸ்ட் ஆராதனையில் சொல்லி கொண்டிருந்தோம் இல்லையா, நம்மெல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது இல்லையா, பெற்றோர் நம்மளை தூக்கி கொஞ்சுவது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இங்கே இருக்கிற எல்லாருமே கொஞ்சப்பட்டவர்கள் தான். நான் சொல்கிறது புரிகிறேன், இங்கே இருக்கிற எல்லாருமே கொஞ்சப்பட்டவர்கள். நம்ம தாய், நம்மளுடைய தகப்பன், நிறைய பேர் நம்மளை தூக்கி என்ன செஞ்சுருக்காங்க, கொஞ்சிருக்காங்க. அப்போ பிள்ளைங்க வந்து சின்னதில் இப்படி தூக்கி வச்சு வயிற்றில் கிச்சு கிச்செல்லாம் பண்ணோம்னா ரொம்ப சிரிப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ அந்த பிள்ளை வந்து இப்போ வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போ அப்படின்னு வந்துச்சுன்னா, வராத நீ அங்கேயே நெல், நான் சொல்ல புரிகிறதா? ஏன்னா இப்போ தூக்க முடியுமா? தூக்க என்ன செய்யும்? இதை சொல்லும்போது இன்னொன்றையும் சொல்லும்படியாக விரும்புகிறேன். பிள்ளைகள் தூக்கக்கூடிய வயதில் தான் அவர்களை தூக்க முடியும். அவங்கெல்லாம் அந்த நாட்களில் துபாய் போயிட்டு நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா, அப்புறம் தூக்கணும்னு நினச்சிங்கன்னாலும் அவங்கள என்ன செய்ய முடியாது. சரி, வேலை நிமித்தம் அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன், யாரையும் குறையாக சொல்லவில்லை. நான் சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் விலையும் கொள்ள வேண்டும். இந்த வயசில் என்ன செய்ய முடியுமோ அது அந்த வயசில் கட்டாயம் என்ன செய்யணும். அந்த வயசில் நம்ம இல்லை, ஆப்சண்ட் ஃபாதர், ஆப்சண்ட் மதராக இருந்துட்டோம், கெரியர் ஓரியன்டாக போயிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாள் திரும்ப வருவாங்க. திரும்ப வரும்பொழுது, தம்பி என்ன அப்படின்னு ஒரு வாய்ஸ் என்ன செய்யும், வீட்டிலேருந்து வரும். யாருன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னார், அதாவது சொல்கிறார், பெரியப்பா என் வாய்ஸ் மாறிடுச்சு பார்த்தீங்களா, ஆமாம் ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறேன் வா. நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறதா? அந்தந்த வயசில் என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். அப்போ குறிப்பு என்னவென்றால், சின்ன பிள்ளையாக இருந்திருக்கிறோம், நம்மளை ஏந்தி இருக்கிறாரு, தூக்கி இருக்கிறோம் பிள்ளைங்க, பெற்றோர். இப்போ கொஞ்சம் வயசு கூட என்ன செய்வாங்க, அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அவனால் விருப்பப்பட்டாங்க. நமக்கு எல்லாருக்கும் ரியாலிட்டி தெரியும். ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறார். அதை நான் விசேஷமாக இந்த வயதானவர்களுக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள் கட்டாயம் வரக்கூடியதாக இருக்கிறோம் இல்லையா. அதில் ஒரு எண்ணம் என்னவென்று கேட்டால், வயசான காலத்தில் நமக்கு யார் கஞ்சி ஊற்றுவாங்க, அது மெனுவோடு தான் அவங்க பேசுவாங்க. நான் சொல்ல குறையாக சொல்லலை இல்லையா. கடைசி காலத்தில் நமக்கு யார், இந்த வசனம் சொல்லும் பொழுதெல்லாம், இந்த வார்த்தை சொல்லும் போதெல்லாம் ஈசாக்கு தான் எனக்கு ஞாபகம் வரும். ஈசாக்கு என்ன வயசானாலும் இந்த பிராய்லரு அதெல்லாம் நமக்கு ஆகாது. ஆகினால நீ காட்டுக்கு போய் வேட்டையாடி பிடித்துட்டு வந்து எனக்கு பிடித்தமான விதத்தில் சமைத்து, கண்ணு மாத்திரம்தான் அவருக்கு தெரியல, நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா, பிடித்தமான முறையில் சமைத்து கொண்டு வந்தால் அதை சாப்பிட்ட பின்பு உனக்கு ரிவ்யூ போடுவேன். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா, உன்னை நான் என்ன செய்வேன்,
ஆசீர்வதிப்பேன். ஏங்க அதே ஆண்டவர் தான் நம்முடைய தேவனுங்க. வயசான காலத்துலேயும் நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் எங்கே இருக்கிறார்? வயசாகும் அவருக்கு ஒரு நாள். வயசான காலத்தில் எப்படி தான் இருப்பீங்க? நல்லா தான் இருப்பீங்க. ஏன்னா அவர் தான் சொல்கிறார். எதை வச்சு சொல்கிறோம்? மறுபடியும் 2 பேர் வாக்கிங், நான் வாக்கிங் போகும்போது 2 பெரியவங்க பேசிட்டு போகிறாங்க இல்லையா. அவங்க பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்குறது தான் என்னுடைய வேலை இல்லை. அவங்க சத்தமாக பேசுறதுனால எனக்கு கேட்டுச்சு இல்லையா. அவங்க 2 பேர் பேசுகிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், உனக்கு பரவாயில்லப்பா, 2ம் பொண்ணாக போச்சு. பொம்பளை பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் அப்பா எனக்கு 2 பையனாக போச்சு, எவ வருவாளோ தெரியல அப்படின்ட்டு அவர் என்ன செய்கிறார். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் பின்னாடி நடக்கும்போது. ஏனென்று உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல விளங்கி பண்ண முடியாது தான். குறிப்பு என்ன சொல்ல வரோம், இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தானே இல்லையா. யார் கவனிப்பா, யார் என்ன பார்த்துக்குவா, இதெல்லாம் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். வைராக்கியத்தில் என்ன பண்ண முடியுங்க? ஒன்றும் பெருசாக என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது இல்லையா. எனக்கு ஒரு உதாரணம் நினைவுக்கு வருகிறார். அவர் வெளிநாட்டில் குடியிருக்கிறார்கள். அவர் தாப்பனாரை வந்து பார்த்துட்டு போகிறாரு. அடுத்த முறை அவரால் வர முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, அப்பா எனக்கு எதுவும்னா நீ வந்துடுவீல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, கட்டாயம் வந்துடுவோம்ப்பா, கவலையே போடாதீங்கன்னு சொல்லிட்டு பொறுப்பாக இருக்கவங்ககிட்ட காசு கொடுத்து சொல்கிறாரு, எதாவது ஆயிடுச்சுன்னா நீங்களே பார்த்துங்க, என்னால் வர முடியாது. இது வேணுன்ட்டு பண்ணுறாரா? இல்லை, அவரால் விருப்பப்பட்டாலும் அவரால் என்ன செய்ய முடியல, அப்படி ஒரு நிர்பந்தம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் மனிதனுடைய அன்பு ரொம்ப லிமிட்டடாக இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் அவர் சொல்கிறார், இதுவரை தாங்கி இருக்கிறேன், இனியும் தாங்குவேன். எத்தனை பேர் புரிந்த? நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்களா? தாயின் வயிற்றிலே நீ உண்டான நாள் முதல் உன்னை தாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு அல்லவா. உம்முடைய கண்கள் என் கருவை கண்டது. ரொம்ப அற்புதமாக நான் அதை பார்க்கிறேன். அதாவது என்னை சுமப்பது மாத்திரம், என்னை ஏந்தினேன் இல்லை, எங்கள் அம்மாவையும் சேர்ந்தி தான் என்ன செஞ்சுருக்கிறார். ஆமாம் ஆமாம், அப்பா ஏந்தினேன், தாங்கினேன், சுமந்தேன். இப்போ உனக்கு 65 வயசு ஆயிடுச்சு அல்லது 75 வயதாகி விட்டது இல்லையா. இனி எல்லாம் யார், நான் உனக்கு 5 வயசு இருந்தாலும் உன்னை தூக்குவேன், உங்களுக்கு 95 வயசானாலும் கர்த்தர் தூக்குவார். நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய வைராக்கியம் இதை செய்து முடிக்கும். இது சூழ்நிலையை சார்ந்ததல்ல, பொருளாதாரத்தை சார்ந்ததல்ல, வசதி வாய்ப்பை சார்ந்ததல்ல, இது அவரை சார்ந்திருக்கிறது, அன்பை சார்ந்திருக்கிறது. அந்த வைராக்கியம் எனக்குள் இருக்கிறதுன்னு சொல்கிறார் பவுல். நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? அந்த வைராக்கியம், அந்த ஒரு பேஷன் நமக்குள்ள கர்த்தர் கொண்டு வரும் பொழுது வேலையை பாதியில் விடுவோம்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் வேலையை பாதியில் விடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. குடும்பத்தை அறகுறையை விட்டுட்டு போக முடியுமா? இன்கம்ப்ளீட் ஒர்க் நம்மளால் பண்ண முடியுமா? இல்லை இல்லை, நம்முடைய ஆண்டவர் எதை செய்தாலும் செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்து முடிக்கும். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கும், கர்த்தருடைய உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அதனால ஜெபம் பண்ணாங்க, அவன் திருந்துற மாதிரியே தெரியல, ஆனால் ஜெபம் பண்ணுறதையே நான் என்ன செஞ்சிட்டேன், நிறுத்திட்டேன். நான் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபத்தை கேட்கிறவர் அவர் இலக்கரிப்பதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. ஏதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நியாயத்தை வர்ஷிக்க பண்ணும் மட்டுமாக அவர் பாருங்கள், நெறிந்த நாணலை ஒடியாமல் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அதனால் லேசாக விட்டுறக்கூடாது இல்லையா. பக்கத்தில் பார்த்து விட்டுறக்கூடாது. ஆமாம், எதை விடக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். சொல்லிடுங்கள், என்ன செய்யக்கூடாது. ஆமாம், அவ்வளோ இதோ இன்னையோட கடைசிங்க, இன்னையோட கடைசி, இனி அதுக்கு எனக்கு என்ன கிடையாது அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் வந்திருக்கலாம். நான் சொல்ல இல்லை, இன்னைக்கு கடைசி கிடையாதுங்க. அவர் எப்போ செய்து முடிக்கிறாரோ அன்றைக்கு தான் முடிவு. சொல்லுங்கள், அவர் எப்பொழுது செய்து முடிக்கிறாரோ அன்றைக்கு தான் முடிவு. உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர் கிறிஸ்துவின் நாள் முடிய பரியந்தம் நடத்துவார் என்று நிச்சயித்து உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்லக்கூடிய வசனம் புரிகிறது? பிலிப்பியர்கள் நிருபத்தில் தான் இருக்கிறது. 4, 5, 6 ஆகிய வசனங்களினுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாருங்கள், நான் உங்களுக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கிறேன், சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறேன்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருங்க? உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரிக்கிறேன், சந்தோஷமாக என்ன செய்கிறேன், விண்ணப்பம் பண்ணுகிறேன். பல முறை நான் சொன்னதை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். ஐயோ, அதை நினச்சாலே வர்ற ஜபமும் என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குதுங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஜோம் பண்ணி ஒன்றுமே மாற்றம் வரல. ஆனால் அந்த 2 வருஷத்துக்கு இடையில ஒரு திறவுகோள் இருக்கிறது. நான் நினைக்கும் பொழுதெல்லாம் நான் உங்கள் ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன், உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன். நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் சந்தோஷமாக என்ன செய்கிறேன், ஜோம் பண்ணுறேன். ஏன் சந்தோஷமாக ஜோம் பண்ண முடியும் என்று கேட்டால், உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர் கட்டாயம் கிறிஸ்து வரும் நாள் பரியந்தம் நடத்தி வருவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறபடினால் சஞ்சலத்தோடு ஜெபம் அல்ல, சந்தோஷமாக ஜெபம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்?
டிலே வந்துடுச்சு இல்லையா, டிலே வருகிறது, டிஸ்ட்ராக்ஷன் வருகிறது, தாமதம் வருகிறது இல்லையா, சில திசை மாற்றம் வருகிறது. இவைகள்லாம் வரும்பொழுது மனித வைராக்கியம் மாத்திரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் வரும்போது நம்மளால் தாக்கு பிடிக்க முடியவே முடியாது. ஆனால் பவுல் சொல்றார், உங்களுக்காக நான் என்ன வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், தேவ அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால், தேவன் ஆரம்பித்ததை செய்து முடிக்கிறவராக இருக்கிறபடினால் அந்த அன்பு எனக்குள் கர்த்தர் ஊற்றியிருக்கிறார். நான் அவ்வளவு எளிமையாக இதை விடக்கூடியவன் அல்ல, கர்த்தரின் கரத்தை பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகினால விட்டுறக்கூடாது இல்லையா. வேலையில் சவால் வரும். இப்போ நிறைய பேர் சவால் வரத்தான் செய்யுங்க. சவால் வராத வேலை ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சவால் இல்லாத வேலையே கிடையாது. ஒரு பாஸ்டர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டார், பாஸ்டர் எனக்கு ஒரு பெர்மனெண்ட் ஜாபு கிடைக்கணும்னு ஜோம் பண்ணுங்க. பாஸ்டர் கொஞ்சம் நகைச்சுவையான ஆள், அவர் எனக்கு நல்லா தெரியும், நீயே வாழ்க்கையில் பெர்மனெண்ட் இல்லைப்பா அப்படின்னு சொன்னார். நான் சொல்ல வேலையை சொல்ல முடிகிறதா, ஏன்னா மனுஷன் அப்படி தான் இருக்கிறான். காலையில் பூத்து ஆமாம் மலர்ந்தது உதிர்ந்தது கண்ணீர், நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா, அதுதான் மனுஷனுடைய நிலைமை. குறிப்பு என்னவென்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை கட்டாயம் என்ன செய்வார், நடத்துவார். ஆகினால சவால் இல்லாத வேலை எங்காச்சும் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி வேலையே கிடையாது. ஊழியத்தில் சவால் இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊழியத்தில் நிறைய சவால் இருக்கிறது. ஒரு ஊழியர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஊழியத்தில் அசுத்தாவியோடும் போராட வேண்டும், மனுஷ ஆவியோடும் போராட வேண்டும். என்ன சொல்கிறாருங்க, அசுத்தாவியோடும் போராட வேண்டும். இதில் ரெண்டில் எது மோசம்னு அவர் சொன்னார். அசுத்தாவி இயேசு நாமத்தில் போனால் போயிடும், மனுஷாவி நான் அப்படி தான் வருவேன்னு உட்காந்துருக்கோம். நான் நான் இந்த சர்ச்சு மெம்பர் ஆக்கும், நான் தான் தூணாக்கும். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா, இது ரெண்டோட என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும். அதுக்காக நாங்கள் விட்டுருவோமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம். நீதியின் கிரீடம்னு என்ன அர்த்தம்? த க்ரௌன் ஆஃப் ரைச்சஸ்னஸ்ன்னு சொன்னால் த க்ரௌன் ஃபார் டூயிங் தட் விச் இஸ் ரைட், அதான் க்ரௌன் ஆஃப் ரைச்சஸ்னஸ். நீதியின் கிரீடம் என்று சொன்னால் நீதியை செய்து முடித்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரீடம். அதுக்கு இன்னொரு தொடர்பு வைக்கிறார். அந்த நீதியின் கிரீடம் எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்க்கிற எல்லாருக்கும். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு, இதை அடையணும் அப்படின்னா உங்கள் சுயபலத்தினால இதை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் தான் நமக்கு பலனாக இருக்கிறார். அவருடைய வைராக்கியம் தான் நமக்குள் கர்த்தனை செய்கிறார், கொண்டு வருகிறார். இல்லை, இன்னொரு அம்சத்தையும் நாம் கவனிப்பது ரொம்ப அவசியம். நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இப்போ தேவ வைராக்கியம் சொல்லும் பொழுது இதை நல்லா நிதானித்து கொண்டு போவது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், யோவான் இது நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், 2வது அதிகாரம் 14 - 17. இயேசு ஆலயத்துக்குள்ளே வர்றாரு. ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது அந்த புறாக்கள் விற்கிறவர்கள் இல்லையா, மோர் கமர்ஷியலைஸ்ட், சர்ச் ஹாஸ் பீன் கமர்ஷியலைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அப்போ என்ன பண்ணார் இயேசு, வாசிச்சிருக்கீங்களா, கவனிச்சிருக்கிறீங்களா இல்லையா? அப்பொழுது அவர் ஒரு சாட்டையை உண்டு பண்ணி, வாசிச்சிருக்கீங்களா, சாட்டை உண்டு பண்ணி அவர் பிரசங்கர் சொன்னது, நிறைய பிரசங்கர் சொல்கிற ஞாபகம் வரும் இல்லையா, அந்த வசனங்கள் வரும்போது. அவருக்கு இருந்த கோபத்தில் சாட்டையை இல்லையா 4-5 கயிறு எடுத்து அப்போவே திரிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு என்ன இருக்கிறது, எடுத்து 4 அடித்தாரான்னு போடல, சாட்டையை உண்டு பண்ணின்னு மாத்திரம்தான் இருக்கார். அப்போ என்னாச்சு, சீஷர்கள் அந்தத்தில், அதாவது தேவ வீட்டினுடைய பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்தது என்கின்ற வசனத்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் அப்படின்னு இருக்கார். அப்போ அவருக்கு வைராக்கியம் இருக்கிறது, சபை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்கிறது. அந்த வைராக்கியத்தின் விளைவு கையில் என்ன இருந்தது, சாட்டை இருந்தது. இப்போ இதை வாசி நமக்கு என்ன தோணும், நாம் அவருடைய வைராக்கியம் நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்ததாக தேர்ட் சைஸ் வரும்போது கையில் என்ன இருக்கும், நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா, சாட்டியோடு வரலாம், நம்மளே அடிச்சுக்கணும். நான் சொல்ல புரிகிறதா, வேற யாரையும் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஏகப்பட்ட, நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா. இப்போ பாருங்கள், சாட்டை வைராக்கியம் இருக்கிறது கரெக்டு தான், ஆனால் வைராக்கியத்தை வச்சு அவர் அப்படி செய்தார் இல்லையா. இப்போ அதே மாதிரி தான் நம்ம செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் தேவ வைராக்கியம் என்று சொல்லும் பொழுது தேவ ஞானத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்கள், தேவ வைராக்கியம், தேவ எத்தனை தடவை சாட்டை எடுத்தாருங்க, ஒரே தடவை தான். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறது. அந்த சூழ்நிலையில் அவர் அப்படி செய்கிறார். இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ அன்பாக பேசுகிறோம் இல்லையா, லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்ததை குறித்து நான் ரொம்ப என்கிட்ட ஒருத்தர் சொல், நீங்கள் இப்படியெல்லாம் பேசினா ஆட்கள் திருந்தெல்லாம் போகிறது, நல்ல வெட்டொன்று துண்டு 2ன்னு என்ன செய்யணும், அப்படி பேசினா நான் வெளியில் ஒரு துண்டு போட்டு தான் என்ன செஞ்சேன் நான் சொல்கிறேன். இது அப்படிப்பட்ட விஷயம் இல்லையா, இது பெற்றோர் பிள்ளைங்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. அதவா பிள்ளை லேட்டாக வர்றாரு, வீட்டுக்கு வராதேன்னு சொன்னால் நான் தான் என் பிள்ளையை பார்த்து வீட்டுக்கு வராதேன்னு சொல்கிறேன். அப்போ அது சரியான முறைமையே அல்ல. லேட்டாக வந்தால் திட்டுறோம், அவன் சாப்பிட்டியா, அவன் சாப்பிடல, சாப்பிடு,
நான் சொல்கிற விலைக்கு கொள்ள முடிகிறதா? ஏன்னா யார்? நம்ம பிள்ளை தானே. அப்போ அவங்ககிட்ட எல்லா நேரமும் அப்படி பேச முடியுமா? நான் சொல்ல விலைக்கு கொள்ள முடிகிறதா? எல்லா நேரம் அப்படி பேச முடியாது. நீங்கள் ரொம்ப, அதாவது ஒருத்தர்கிட்ட நான் வீதம் சொன்னேன், அதாவது தம்பி நீ நல்லா உருப்படணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஏன்ட்டு இருந்தால் நீ உருப்படவே. எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, நான் சாஃப்டாகவே தான் டீல் பண்ணுவேன். ஆனால் உனக்கு சாஃப்டாக டீல் பண்ணக்கூடாது. உனக்கு அப்படி ஒரு மெய்ப்பன் இருந்தால் தான் நீ என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்? வைராக்கியம் இல்லாமல் கிடையாது, செயல்முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வசனம் வாசிட்டிங்கன்னா விளங்கிக்கலாம் இல்லையா? ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம். இது வீட்டு விஷயத்துலையும் பொருந்தோம், வேலை விஷயத்துலையும் பொருந்தோம் இல்லையா? ஐ எம் அ மேன் ஆஃப் எக்ஸலன்ஸ். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவங்கள எப்படி எக்ஸலன்ஸ்குள்ளே கொண்டு வர முடியும்? வெறும் ஒரு உற்சாகம் மாத்திரம் இருந்தால் போதாது, நடைமுறையில் ஞானம் கட்டாயம் நமக்கு தேவை. நம்முடைய தேவன் ஞானம் உள்ளவர், வைராக்கியம் உள்ளவர், அன்புள்ளவர், வல்லமை உள்ளவர் இல்லையா? கிருபை நிறைந்த இரக்கம் எல்லாமே அவருக்குள்ளே இருக்குதுங்க. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? அப்போ உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்கள் வேலை சூழ்நிலை, உங்கள் பொருளாதார நிலை, இதை சரியான விதத்தில் ஹேண்டில் பண்ண கையாளுவதற்கு தேவனுக்கு கட்டாயம் ஞானம் கொடுப்பார். ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது என்றால், தே ஆர் வெரி என்தூசியாஸ்டிக் பட் தே ஆர் நாட் என்லைட்டன்ட் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறார். எப்படின்னா, ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க, ஆனால் உற்சாகமாக இருந்துட்டு என்ன பண்ணணுன்னே அவங்களுக்கு, அதாவது இப்போ இந்த வார்த்தை சொல்லுவாங்க, யங் பீப்புள் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் கவனிச்சிருக்கிறேன். எந்துவாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? எந்துவாக இருக்கணும். அப்படின்னா புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இல்லையா? அல்லையா சொல்லுவோம், அல்லையோ அப்படின்னு சொன்னோம்னா எந்துவாக சொல்லணுங்க அப்படின்னு சொன்னால் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லையானே எப்படி சொல்லணும்? ஆமாம், அது மாதிரி யங் பீப்புள் சொல்லுவாங்க, எல்லாமே எந்துவாக இருக்கணும். சரி, எந்துவாக இருக்கிறது கரெக்டு தான். எந்துவாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க இல்லையா? நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு. ஒன்று, நீங்கள் ஒரு பல் டாக்டர்கிட்ட போகிறீங்க இல்லையா? ஒரு பல் எடுக்க முடியாது, அவர் ரொம்ப எந்துவான ஆள். நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? அவர் அந்த எந்துவாக இருந்ததுனால அவர் முடிச்சதுக்கப்புறம் வாயை திறந்தீங்கன்னா ஒன்றுமே, அவர் சொல்கிறார் எந்துவாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ யார் எத்தனை பேர் அவர்கிட்ட போவீங்க? ஆனால் அவர் இல்லை, ஒரு நல்ல நிதானம், அதையும் யோசித்தேன். ஆனால் ஒரு பள்ளிக்கு தான் நான் சார்ஜ் பண்ணுவேன், ஏன்னா எந்துக்காக நான் செய்கிறேன் அப்படின்னாருன்னா நான் சொல்ல புரிகிறதா? அப்போ பவுல் அதான் சொல்ல வர்றார். அவங்களுக்கு வைராக்கியம்லாம் நிறையா இருக்கிறது, ஆனால் எதுக்கேற்ற வைராக்கியம் இல்லை, அறிவுக்கேற்ற. அது அவரே விளக்குறார். ரோமன் நிருபத்தில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பவுலே கேள்வி கேட்பார், ஏன்னா அது லெட்ரு, ஆனால் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அவரே கேள்வி கேட்டு அவரே என்ன செஞ்சிருவார்? பதில் எழுதுவார். இப்போ அவங்களுக்கு அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் எப்படி அதை சொல்கிறேன், எப்படி என்றால், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி விளக்கணும் அப்படின்னு சொன்னால், எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை தேடுகிறபடினால் தேவநீதிக்கு, மறுபடியும் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. தேவநீதி, சுயநீதி அப்படின்னு சொன்னால் எளிமையான விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வைராக்கியம் இருக்கிறது அல்லவா, சந்தோஷம்தான். ஆனால் இந்த விஷயத்தை தேவன் எப்படி செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறபடினால இவங்க அதை எந்த வகையில் செய்கிறாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் செய்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் செஞ்சதுனால எந்த வகையில் செய்ய முடியாமல் போயிடுச்சு. எதுக்கு தான் பலன் கிடைக்கும்? அதான் உன் சுய புத்தியின் மேல் உன்னை ஞானி என்று. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், கரெக்டு தான். அது செயல்படுத்துவதற்கு தேவன் ஒரு முறைமை வச்சிருக்கிறார். சொன்னாங்க, தேவன் ஒரு முறைமை என்ன முறைமை வச்சிருக்கிறாரு? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் இல்லையா? அப்போ ஆத்மா ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? ஒன்று, சுவிசேஷத்தை அவங்க என்ன செய்யணும்? இப்போ ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங், விசுவாசம் கேள்வியினால் வருகிறது என்று சொன்னால் ஒருவர் கட்டாயம் பேச வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லும்படியா, இஃப் ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் சம்படி ஹஸ் டு டூ த டாக்கிங். நான் சொல்ல விளங்க, விசுவாசம் கேட்கறதுனால தான் வருது அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருவர் என்ன செய்யணும்? பேசணும். அப்போ உங்களுக்கு உங்கள் உறவில் இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும், அவருடைய அன்பை ருசிக்கணும், அவருடைய அன்பை அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் பக்கத்தில் கம்முன்னு இருக்கிற வரைக்கும் மாற்றம் என்ன செய்யாது இல்லையா? அப்போது நான் வோக்கல்
என்று சொல்லுவாங்க. வார்த்தையின் அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், கூடுமானால் வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்று சொல்வதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம்தான். ஆனால் விசுவாசமே எப்படி தான் வரும்? அப்போ நம்ம தான் என்ன செய்யணும்? பேசணும். என்ன பேசணும்? நான் பேச வேண்டியது என்னதென்பதையும் நான் உபதேசிக்க வேண்டியது என்னதென்பதையும் பிதாவே எனக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்போ நீங்கள் நானும் ஜோம் பண்ணணும். ஆண்டவரே, சோன் சோட்டை நான் போகிறேன், அல்லது சோன் சோவை சந்திப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. நான் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்வதற்கு நீர் என் வாயிலே உம்முடைய வார்த்தைகளை வைப்பீராக. சொல்லுங்கள், உம்முடைய வார்த்தைகளை வைப்பீராக. அப்போ இவங்களுக்கு எந்த வகையில் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, அவர்கள் தேவநீதியை அறியாமல் இருக்கிறபடினால சுயநீதியை என்ன செய்கிறார்கள்? சார்ந்து கொள்கிறாங்க. இதனுடைய பிரச்சனை என்னவென்று கேட்டால், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்யும் பொழுது யாருடைய வழியிலே நான் பின்பற்றாமல் போய்விடுகிறேன் இல்லையா? இப்போ உதாரணம் பிரசங்கம் இருக்கிறோம் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், ஆமாம், ஒரு வகையில் எனக்கு தெரிஞ்சதான் நான் செய்ய முடியும். ஆனால் அதுக்காக நான் இங்கே நிற்கலை. அவருக்கு என்ன விருப்பமோ, அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்வதற்காக தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதெல்லாம் நம்ம படித்து கொண்டது. நிறைய பேர் ஊழியம் செய்யக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார். அதனால் சொல்லுகிறேன். ஃபஸ்ட் சர்வீஸில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம், அது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும். ஃபஸ்ட் சர்வீஸ் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும். அப்போது என் மனசில் என்ன தோணும் அப்படின்னா, இதை எங்கேயும் சொல்லணும், தேர்ட் சர்வீஸ்லையும் சொன்னோம். ஏன்னா ஃபஸ்ட் சர்வீஸில் இவ்வளோ சூப்பர், அதாவது அவங்களே சூப்பர்னு சொன்னாங்கன்னா அப்போ தேர்ட் சர்வீஸ் பார்த்துக்கோங்க. அவங்க சின்ன விஷயம் சொன்னாலே சூப்பராக தான் பார்ப்பாங்க. நான் அப்போ கட்டாயம் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அப்போ அந்த பாயிண்ட்டு சொல்வதற்காகவே எங்கேயோ போயிட்டு இருந்த மெசேஜை திருப்பிட்டு வந்து இந்த பாயிண்ட் சொல்லும் பொழுது நீங்கள், ஓ அப்படியா, 1-3 ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஃபஸ்ட் சர்வீஸில் சொல்கிறதுக்குன்னு அந்த வார்த்தை வச்சுருக்கிறாரு. தேர்ட் சர்வீஸ் வர்றவங்கலாம் வித்தியாசமான நிலையில் வெவ்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கிறாங்க. உங்களுக்குன்னே கர்த்தர் வாசனை வச்சுருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும் இல்லையா? இங்கிலீஷ் சர்வீஸில் அவங்க இன்னும் வித்தியாசமாக இருப்பார்கள். நான் சொல்ல விலைக்கு முடிகிறது தான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்ய முடியும். அவன்கிட்ட சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லும்படியான ஒரு கோர்வை, இஃப் யூ டூ இட் யுவர் வே யூ வில் நெவர் டூ இட் காட்ஸ் வே. அதுதான் மெசேஜ். எப்படிங்க? இஃப் யூ டூ இட் யுவர் வே யூ வில் நெவர் டூ இட் காட்ஸ் வே. நீங்கள் உங்கள் வழியில் போனீங்கன்னா தேவ வழியில் உங்களால் வர முடியவே முடியாது. சாயங்காலம் வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நான் சொல்ல விலைக்கு கொள்ள முடிகிறதா? அப்போ குறிப்பு என்ன சொல்ல வரோம்? அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும் இல்லையா? நான் பயங்கரமாக நான் எப்படியும் ஐ வில் செல் ஐஸ் டு தி எஸ்கிமோன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல விலைக்கு கொள்ள முடிகிறதா? எனக்கு வாய்ஜாலம், இது வாய்ஜாலத்தில் வாய்க்கக்கூடிய விஷயமே, இது கர்த்தருடைய கிருபை நமக்கு வேண்டும் இல்லையா? அதாவது கொஞ்சம் ஷோமேன்ஷிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் பேச தெரிஞ்சு கொஞ்சம் ஆட்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு கூட்டத்தையும் அவங்களால என்ன செய்ய முடியும்? சமாளிக்க முடியும். நான் சொல்ல விலைக்கு கொள்ள முடிகிறது தான். ஆனால் நான் சொல்லுகிறேன், தேவ கூட்டத்தை சரியான முறையில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் தேவ கிருபை இல்லாமல் செய்ய முடியவே முடியாது. இப்போ இங்கே இருக்கிற எத்தனை பிரச்சனை, எத்தனை பேர் இல்லையா? போன வாரத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் அவர் அமர்ந்திருக்கிறார் இல்லையா? அவர் சொன்னால் நல்ல தீர்மானம், நல்ல நடக்கை, அதுக்கப்புறம் தான் நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு வார்த்தை ஆண்டவர் கிருபையில் சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க கதையை கேட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ தான் எனக்கும் இனிமேல் சும்மா யோசிக்காமல் எதையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த அவங்களுக்கு இருக்கிற காம்ப்ளெக்ஸ் பிரச்சனை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்ணில் கண்ணீரே வந்துடும். அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலும் இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நல்ல தீர்மானம் நல்ல நடக்கையோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எதெல்லாம் விளக்கரையும் கொடுக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன் என்று சொன்னால் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறது. ஆனால் செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நான் சொன்னதுனால அல்ல, கர்த்தர். நான் சொல்கிறேன், அதே கர்த்தர் தான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். வீட்டில் எப்படி நடந்துக்கணும், எந்த விதத்தில் இதை கையாளணும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதின் விளைவு ஏதோ என்னால் முடிஞ்சதை செஞ்சேன் இல்லை, கர்த்தர் என்னை கொண்டு எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்கும்படிக்கு அவருடைய வைராக்கியம் எனக்குள்ளாக வேலை செய்கிறோம். 3 விஷயங்கள் சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். 1 இல்லையா, அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்று கேட்டால், ஆர்வம் இருக்கிறது. என்ன இருக்கிறதுங்க? ஆர்வம் இருக்கிறது. இப்போ நம்ம தமிழ் உதாரணம் தான் எனக்கு சொல்ல நினைவு வருகிறது. அதாவது சேர்த்து எழுதுக, தமிழ் பேப்பர் வச்சுருக்கோம் அல்லவா, ஆர்வம் ப்ளஸ் கோளாறு. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஆர்வம் ப்ளஸ் கோளாறு, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அவங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறது, ஆனால் என்ன கிடையாது, கோளாறு வந்துருச்சு. அதனால் தான் விளைவு தான் அது. அறிவு இல்லாதபடினால கோளாறாக போயிடுச்சு இல்லையா? இப்போது
தாவீது ஒரு உதாரணம் இல்லையா. உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரணுன்னு அவருக்கு ரொம்ப விருப்பம், அற்புதமான ஒரு ஆர்வம். ஆனால் பிரச்சனை என்னென்னா பிரமாணமே அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியல. அதனால் ஆண்டவர் அப்போவே சொல்லியிருக்கிறார், மாட்டு வண்டியில் இதெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது, லேவியர் தான் என்ன செய்யணும், சுமக்கணும், கையில் தான் சுமந்துட்டு வரணும். அதுதான் முறைமை, அதான் தேவன் வச்சுருக்கார். ஆர்வம் இருக்கிறது, ஆனால் செய்யக்கூடிய முறைமை தெரியல. அது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ 2வது முறை அவரே சொல்கிறார், ஃபஸ்ட்டு டைமு நம்ம ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருந்தோம், டென்டிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும், நான் சொல்ல வேலைக்கு கூட முடிக்கிறதா. ஆனால் எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியல. நாம் நினச்சோம் புது வண்டி இல்லையா, எல்லாம் புதுசு புதுசாக லைட்லாம் போட்டு, சிரி லைட்லாம் போட்டு, டடக்கு டக்கு டடக்கு டக்கு டடக்கு அப்படி எல்லாம் மியூசிக்கெல்லாம் கொடுத்து சூப்பராக இருக்கும். இல்லை இல்லை, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இஃப் யூ டூ இட் யுவர் வே யூ வில் நெவர் டூ இட் காட்ஸ் வே. நீங்கள் உங்கள் வழியில் செஞ்சீங்கன்னா தேவ வழின்னு உங்களால் வர முடியவே. நம்ம ஜெபம், ஆண்டவரே எங்கள் வழியே வேண்டாம், உங்களுடைய வழியில் எங்களை நடத்துவீராங்க. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்லுவோம். 2வது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை. கோபப்படுறதுனால மாற்றங்கள் ஒருபோதும் வரப்போகிறது இல்லை. ஆர்வம் இருக்கிறது, மாற்றம் வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது, ஆனால் கோபப்படுறதுனால மாற்றம் வரப்போகிறது. எளிமையான உதாரணம் மோசே இல்லையா. மோசே மலையிலிருந்து கீழே வர்றார். கீழே வரும்போது ஜனங்கள் எல்லாம் ஆடி பாடி பயங்கரமான கூச்சல் குழப்பமெல்லாம் நடக்கிறது. அவங்கள பார்த்தோன்னு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. கோபத்தில் என்ன பண்ணார், சொல்லுங்கள் என்ன பண்ணாருங்க, இந்த 10 கற்பனை என்ன செஞ்சிட்டார், போட்டு உடைச்சிட்டார். உடைச்சோன்னு அவங்கெல்லாம் சரியாயிட்டாங்களா, உடைச்சோன்னா ஒன்றும் சரியெல்லாம் ஆகலை. இப்போது அப்படி உடைச்சா சரியாகும் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட் சர்வீஸில் நம்ம உடைக்கலாம், செகண்ட் சர்வீஸில் என்ன செய்யலாம், உடைக்கலாம். இன்றைக்கி ஈவினிங் சர்வீஸும் எதையாச்சும் ஒன்று உடைச்சி கர்த்தர் எப்படியோ இல்லை, நடக்காது. வீடு ஒரே குப்பையாக இருக்குது, உங்களுக்கு பயங்கர கோபமாக வருது. கோபத்தில் நீங்கள் ஒரு குச்சியை, ஒரு சாட்டை எடுப்பதை பார்க்கலாம், ஒரு தொடப்பத்தை கையில் எடுத்தால் நலம். நான் சொல்கிற விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அதாவது முணங்கிட்டே கூட்டினாலும் அட்லீஸ்ட் வீடாவது என்ன செய்யும் இல்லையா. அவர் சொல்ல, என் ஒய்ஃபு என் வெள்ளை ஷர்ட்டையை துவைக்கிறா, எப்போவுமே சுத்தமாக இருக்கும். ஆமாம், யாரை நினச்சி கும்முகிறார்கள் என்பது நான் விளங்கிக் கொள்ள முடிகிறதா. குறிப்பு, கோபம் வரத்தான் செய்யும். நான் சொல்ல விளங்கி, கோபம் வரத்தான் செய்யுது. ஆண்டவர் கோவப்படுறாரோ, ஆமாம் கோவப்பட்டுருக்கிறார், ஆனால் சரியான முறையில் பாருங்கள். எனக்கு நினைவுக்கு வருகிறார், அதாவது முடிக்கணும்னு தான் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. நினைவுக்கு ஆண்டவரே அவருடைய எண்ணத்தின்படியே நான் சொல்ல புரிகிறதா. சினம் கொண்டு உன் கையை நீட்டு அப்படின்னார். கவனிச்சிருக்கீங்களா? சினம் கொண்டு உன் கையை நீட்டு. நீட்னாமா கை நீட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நீட்டினோன்னா அவன் கை மறுகையை போல். ஆண்டவரே அப்படி ஒரு கோபம் வரட்டும். இப்போ நமக்கு கோபம் வந்துச்சுன்னா ஏற்கனவே ஒரு கை மோசம், இந்த கை என்ன ஆயிடுச்சு, நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா. நம்ம கோவப்படுறதுனால எந்த மாற்றமும் வரப்போகிறது. அதுக்கு மாறாக அதான் ரைச்சஸ் ஆங்கர்னு, சரியான விஷயத்துக்கு கட்டாயம் என்ன வரணும், கோபம் வரத்தான் செய்யணும். ஆனால் அதனுடைய அடுத்த செயலாக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஆண்டவர் தான் நமக்கு என்ன கொடுக்கணும், ஞானம் கொடுக்கணும். 3வது, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொன்னால், பாருங்கள், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்காது. நீங்கள் போட்டு உடைக்கிறதுனால எதுவும் மாற்றம் வரப்போகிறதில்ல. 3வது இது ஒரு சோர்வான நிலை, அதாவது ஆப்பத்தின்னு சொல்லுவாங்க. ஆப்பத்தின்னு சொன்னோம்னா இன்டிஃபரன்ஸ்ன்னு சொல்கிறது. இன்டிஃபரன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, நடந்தால் நடக்கட்டும், நடக்கலைன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணம். இதுவும் மாற்றங்களை என்ன செய்யாது, கொண்டு வராது. இந்த நிலை வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. முயற்சி செஞ்சு அந்த நல்ல மாற்றம் வரலன்னு சொல்லும்போது நமக்கே என்ன ஆயிரும், நம்ம ஊரில் சொல்கிறாங்க சீன் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஆயிரும். இப்போ ஊழியத்தில் அப்படி இருக்கிறோம். இப்போ சில நேரங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், ஆட்கள் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்கே அக்கறை இல்லை, நான் எதுக்கு சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு வாலிபர்களுக்காக கொடுகை வைத்திருக்கிறோம் இல்லையா, தேவ மனுஷன் பிரசங்கம் பண்ண போகிறார், நீங்கள் இப்பொழுதே சொல்லுகிறோம் இதற்காக முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பெற்றோர் அதற்கான முயற்சி எடுக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு வகையில் எப்படி எண்ணம் வரும், வருவதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது என்று கேட்டால், பெற்றவங்களுக்கே அக்கறை இல்லை, நாம் எதுக்கு சொல்லணும் இல்லையா. அவங்களுக்கே அக்கறை இல்லைங்கும் பொழுது நம்ம வாரம் படமெல்லாம் காமிச்சு வாங்கன்னு எதுக்கு நம்ம சொல்லணும். வந்தால் ஆசீர்வாதம், வரலன்னா அது உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் சொல்லக்கூடாது. அங்கே தான் தேவ வைராக்கியம். எதுக்கு திரும்ப சொல்கிறோம், நம்ம சொல்லும் பொழுது மனசில் ஜோம் பண்ணுறோம், ஆண்டவரே பெற்றோர் உள்ளத்திலும் பேச வேண்டும், பிள்ளைகள் உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். அந்த நாள் வரும் பொழுது
அவர்களுக்குள்ள நீரே உடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நீர் கொண்டு வர வேண்டும். அந்த செய்கையின் விளைவு அவர்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது அவருடைய தேவ வார்த்தை அவருடைய உள்ளத்தில் போய் அங்கு அமரக்கூடிய அற்புதமான கிரியை தேவன் நடப்பிக்கும் பொழுது இவர்கள் முதிர் வயது வந்தாலும் இந்த வார்த்தையை விட்டு விலகாதிருப்பார்கள். அதை பார்க்கும் பொழுது நமக்கும் சந்தோஷம், தெய்வீகமான திருப்தி கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இல்லையா, அந்த உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அந்த அன்பு கூற வேண்டிய விதமாக கூறுவதற்கு அவரே நம்மை அன்பினால் நிரப்புகிறார், தேவ வைராக்கியத்தினால் நம்மை நிரப்புகிறார். செய்ய வேண்டியதை அவர் விரும்புகிற வண்ணம் சிறப்பாய் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். எளிமை நின்றவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சிறப்பான வார்த்தை சொல்கிறார், ஒன்று செய்கிறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது அதுதான். ஆண்டவரே, நாங்கள் லக்கை நோக்கி தொடர எங்களுக்கு உம்முடைய பலன், உம்முடைய ஞானம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு நீர் எங்களுக்கு அருளுவதற்காக நன்றி. எல்லா சோர்வை எங்களை விட்டு அகற்றுவீராக. ஆண்டவரே, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி ஒருபோதும் நடப்பிக்காது. ஆண்டவரே, ஆர்வத்தின் விளைவாக தவறான முறைமைகளில் நாங்கள் போய்விடாதபடிக்கு தெய்வீகமான பாதையில் நீர் எங்களை நடத்த வேண்டாம். எல்லாரும் கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தினவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கரம் உயர்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒன்றை நான் கேட்டேன், கதையே நான் தேடி ஆர்வமாய் ஒன்றை நான் கேட்டேன், கதையே நான் தேடி ஆர்வமாய் நான் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்படி செய்திடுவேன். நான் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்படி செய்திடுவேன். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கரம் உயர்த்தி எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதம் நாங்கள் பணிகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் சொன்ன நல் வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே, வார்த்தைகள் இருதயங்களிலே வேறு கொள்ளட்டும். ஆண்டவரே, வேறு பற்றி கனி கொடுக்கட்டும். உடைய மக்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. உண்மையில் நாங்கள் அன்பு கூற எங்களுடைய உள்ளம் உம்முடைய அன்பினால் நிறைய நீர் அனுக்கிரகம் செய்வதற்காக நன்றி. செயல் நிறைந்த வாழ்க்கை வாழ உதவிதாரம் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். காட் பிளஸ்.